Hello everyone, நான் உங்கள் டாக்டர் சுதர்ஷன். வெல்கம் டு திஸ் அமேசிங் செஷன் ஆஃப் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கைஸ். ஐ ஹோப் சோ நம்ம D2D பேட்ச்ல இருந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்கு எல்லா வீடியோஸ் பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு தேவையான ஐடியாஸ் வந்திருக்கும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல பக்காவா சாப்டர் அனாலிசிஸ் கொடுத்து அண்ட் ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா எவ்வளவு தேவையோ சொல்லி கொடுத்து அண்ட் MCQஸும் சால்வ் பண்ணி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஐ ஹோப் சோ நீங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வீடியோஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்காம இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் வரீங்கன்னா அந்த தியரி போய் பாத்துருங்க. அந்த கான்செப்ட்ஸ் MCQ சால்வ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ மொத்த சாப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் அந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க. அந்த டெஸ்ட்ல கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் டோட்டலா 25 கொஸ்டின்ஸ் நம்ம வச்சிருந்தோம். அந்த சாப்டர் டெஸ்ட்டை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண போறோம். ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கொஸ்டின் எப்படி ஷார்ட் டைம்ல முடிக்கணும், என்ன ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணிருக்கணும், எப்படி நாம இந்த கொஸ்டினை வேகமா முடிக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் நான் டிஸ்கஸ் பண்றேன் இந்த டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் செஷன்ல. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் வித் இந்த TND யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. ஃபர்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, the very first question பாத்தீங்கன்னா match the list 1 with list 2 கேட்டிருக்காங்க. list 1ல ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு, list 2ல 4 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்க L⁻², இந்த மாதிரி ஒரு 4 டைமென்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது JEE Main 2025ல கேட்ட क्वेश्चन ஏப்ரல் செஷன்ல. சரியா? ஓகே ரைட். இதெல்லாம் கேட்டா choose the correct answer from the options given below. சோ இந்த ப்ராப்பர்ட்டியோட டைமென்ஷனை மேட்ச் பண்ண சொல்றாங்க. சோ ஒவ்வொரு இது குவான்டிட்டிக்கும் நம்ம மேட்ச் பண்ணி நம்ம படிக்கணும். சரியா? இதுல 4 விஷயம் கொடுத்துறாங்க. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. சரி, இந்த சாப்டர்லயே இதெல்லாம் நான் இன்னும் படிச்சதே இல்லை, கேள்வியே பட்டது இல்லைனா என்ன கிராவிடேஷன் சாப்டரே சொல்லி கொடுக்காம நான் எப்படி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது நீங்க கேட்கலாம். வாஸ்தவம் தான், நியாயம் தான். நான் ஒரு நீட் டெஸ்ட் தான் கண்டிப்பா யோசிப்பேன், ஐயோ நம்ம இதெல்லாம் படிக்கணுமா, ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு முன்னாடி இவ்வளவு நாலேஜபிளா வரணுமான்னு கேட்டீங்கன்னா தேவையே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இந்த மொத்த பிசிக்ஸ் நீட்டுக்காக நீங்க படிக்க போற எல்லா சாப்டர்ஸையும் எல்லா குவான்டிட்டிஸையும் கம்பைன் பண்ணி கடைசியா கொண்டு வரதான். இப்போ இந்த சாப்டர் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே தெரியல, நமக்கு எந்த ஃபார்ம்லயும் தெரியலன்னு இருக்கும். தெரியாது, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் சாப்டர். நீங்க பின்னாடி படிக்க எல்லா சாப்டர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். செம்ம சாலிடா ஒவ்வொரு ஆன்சர் கரெக்டா நீங்க அடிப்பீங்க. சோ தப்பே இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் தெரியல, புரியலாம், பயப்படக்கூடாது. இந்த டெஸ்ட்ல மார்க்ஸ் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணவே கூடாது. இந்த சாப்டர் அப்படிதான் இருக்கும். இந்த சாப்டர் எல்லா பிசிக்ஸ் சாப்டர்ஸோட ஒரு லிங்கேஜ் இது. சோ உங்களுக்கு தெரியாதுங்கிற கான்செப்ட்லயே ஒவ்வொரு கொஸ்டினா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, கான்செப்ட் தெரியலன்னா தப்பு இல்லை. இங்க ஒண்ணு தேவையோ அதை மட்டும் கத்துக்கோங்க, மத்ததை போக போக பாத்துக்கலாம். மத்த சாப்டர்ஸ் படிச்சுட்டு பின்னாடி வரப்போ நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ நீங்க பண்ண வேண்டியது என்ன டாபிக் இதுல இருக்கோ, டைமென்ஷன்ஸ் இருந்தா டைமென்ஷன்ஸ்ல எப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆகுது, எரர் இருந்தா எரர் எப்படி ஸ்ட்ராங் பண்றதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? சோ நவ் வி ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன் கைஸ். ஓகே, இதுல ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் பாத்தீங்கன்னா தெரியும். இந்த 4 விஷயத்துல ஒரு பேசிக்கா ஒரு விஷயத்தை வச்சு பிடிச்சோம்னா இந்த சம்ம சால்வ் பண்ணிடலாம். என்னன்னா எனர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா கைஸ், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, அது கிராவிடேஷன் எனர்ஜி இருந்தாலும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எந்த ஒரு எனர்ஜியா இருந்தாலும் சரி, எனர்ஜியோட டைமென்ஷன் எனக்கு சொல்லி கொடுத்த வீடியோல எக்ஸாக்ட்லி இட் இஸ் mL² T⁻². இதை மட்டும் மறக்கவே மறக்கூடாது. ஒரு 3 சொல்லி கொடுத்தேன். ஒன்னு எனர்ஜிக்கு சொல்லி கொடுத்தேன், பொட்டன்ஷியலுக்கு சொல்லி கொடுத்தேன், அண்ட் இன்னொரு விஷயத்துக்கு சொல்லி கொடுத்தேன். சோ எனர்ஜியோட டைமென்ஷன் mL² T⁻². எனி ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் நாட் a matter. ஓகே, அப்ப கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் mL² T⁻² தான் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி 3 இருக்கணும். அப்ப B3 எங்க இருக்குன்னு தேடுங்க. B3 இருக்கு, B4, B2, B3. சோ B3 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆப்ஷன் A ல இருக்கு, ஆப்ஷன் D ல இருக்கு. அப்ப ஸ்ட்ரெயிட் அவே C-வும் B-வும் எலிமினேட் பண்ணிடலாமா? பண்ணலாம். சோ பேசிக்கா நம்ம இந்த சாப்டரோட நாலேஜ் வச்சு உங்களால 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியுது. எனர்ஜியோட டைமென்ஷன் என்ன கைஸ்? எஸ், mL² T⁻². இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறந்து போச்சுன்னா சிம்பிளா சொல்லி தரேன். எப்படி எனர்ஜிக்கு mL² T⁻² வந்துச்சுன்னா, நம்ம ஆல்ரெடி தெரியும் F is mass into acceleration நமக்கு தெரியுமா? அண்ட் அதான் நமக்கு work done is equal to force into displacement தெரியுமா? force into displacement தெரியுமா? சோ mass into acceleration நம்ம பண்ணணும். டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். மாஸோட டைமென்ஷன் கேபிட்டல் M, acceleration dimension, acceleration is equal to velocity by time. Acceleration is equal to velocity by time. Velocity is equal to displacement by time. Velocity is equal to displacement by time. அப்போ displacement divided by time இருக்கும். இங்க whole time இருக்கு. நமக்கு என்ன தெரியும், டிஸ்பிளேஸ்மென்ட்ங்கிறது ஒரு லென்த் தான். அப்ப அதோட டைமென்ஷன் லென்த் வச்சுக்கலாம். டிவைட் பை இங்க ஒரு t இருக்கு, இங்க ஒரு t இருக்கு. அந்த ரெண்டு t பாத்தீங்கன்னா கீழே t² நமக்கு டைமென்ஷன் இருக்கும். இந்த t² மேல போச்சுன்னா T⁻² மாறும். சோ ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் என்ன? ஆக்சலரேஷன் is equal to L⁻² guys. L⁻² தான் ஆக்சலரேஷனோட டைமென்ஷன். இதை நான் வச்சுக்கிறேன். இதை வச்சு நான் அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். அடுத்த ஸ்லைட்ல ஐ ஹேவ்
எனக்கு என்ன தேவை ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சொன்னா மாஸுக்கு இதுதான் ஆக்சலரேஷனுக்கு LT பவர் -2 சொன்னா அப்ப ஃபோர்ஸோட டைமென்ஷன் எனக்கு கிடைச்சிருச்சு பக்கா. அடுத்து எனக்கு ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் தெரியுமா? அப்ப ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் D நான் இப்போதைக்கு போடுறேன். அப்ப ஃபோர்ஸோட டைமென்ஷன் கைஸ் MLT பவர் -2 இன்டு டிஸ்பிளேஸ்மென்ட் என்னது L2. சோ அது வெறும் L. டிஸ்டன்ஸ்ங்க டிஸ்பிளேஸ்மென்ட் ஒரு வகையான லென்த் தான். சோ அப்ப அது போட்டோம்னா ஒரு லென்த் வந்துரும். அப்ப L into L L2 ஆயிடும். அப்போ ML2 T power -2. This is the dimension of work done. So இந்த work done தான் will be stored as energy. இந்த work done தான் will be stored as energy. அப்போ work done ஓட டைமென்ஷனும் எனர்ஜியோட டைமென்ஷனும் ஆல்வேஸ் ஈக்குவலண்டா இருக்கு நாம படிச்சிருந்தோம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னொரு குவான்டிட்டிக்கு உங்களுக்கு ட்ரிக் சொல்லி கொடுத்திருந்தேன். இன் எனிவேர் எல்ஸ் நீங்க இதுக்கப்புறம் பார்க்க போறப்போ டார்க் நீங்க படிச்சீங்கன்னா டார்க்கோட டைமென்ஷனும் வில் பி சேம் ஆஸ் எனர்ஜின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ டார்க் எனர்ஜி ஒர்க் டன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டைமென்ஷன் தான், தட் இஸ் ML2 T power -2. இது எப்படி கொண்டு வந்தோம்? ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். F இஸ் ஈக்குவல் டு ma 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம மாஸோட டைமென்ஷன் போட்டோம், ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் போட்டோம். இதை போட்டப்ப ML T power -2 வந்துச்சு. we know work done is equal to force into displacement. அப்ப force ஓட இத கொண்டு நீங்க காப்பி பண்ண displacement நான் L ML2 T power -2 வந்துச்சு. டைமென்ஷன் ஆஃப் work done தான் எனர்ஜியை சேவ் ஆகுது. அண்ட் டார்க்குக்கும் இதே தான். சோ மூணுக்கும் டைமென்ஷன் ML2 T power -2. இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு நம்ம இங்க அப்ளை பண்றப்போ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் a type of energy. அப்ப அதுக்கும் work done-க்கும் சேம் டைமென்ஷன் தான் ML2 T power -2 வந்துச்சு. அதை வச்சு ஆப்ஷன் செக் பண்றப்போ B3ங்கிற ஆப்ஷன் ஏலயும் டில மட்டும் தான் இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டாவே B and C எலிமினேட் பண்ணோம். இப்படிதான் நம்ம இந்த கொஸ்டின் இது வரைக்கும் அப்ரோச் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த நாலேஜ் நமக்கு எங்க தேவை? அடுத்த 3 குவாண்டிட்டி கம்பேர் பண்ணணும். இப்போ நம்ம ஏவும் டியும் ரூல் அவுட் பண்றதுக்கு மத்த 3 குவாண்டிட்டி நமக்கு எது தெரியும்னு பார்க்கணும். கீழே பாத்தீங்கன்னா கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் இருக்கு, ஒரு ஃபார்முலா தேவை நமக்கு தெரியாது, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் தெரியாது. 4வது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கு. நம்ம இப்பதான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இங்கே தான் இருக்கு பாருங்க. Acceleration due to gravity A is equal to V by T, velocity by time, velocity is equal to displacement by time. அப்ப displacement divided by T square இருக்க போது, அப்ப displacement L ன்னு படிச்சோம், T square இருக்கு, மேல போச்சுன்னா LT power -2. அப்ப acceleration is equal to LT power -2 படிச்சோம். அது எங்க இருக்குன்னு பாப்போமா? acceleration due to gravity நாலும் ஆக்சலரேஷனாலும் சேம் தான், ரெண்டுமே ஆக்சலரேஷன் தான். கிராவிட்டில இன்னும் கொஞ்சம் அப்ளை ஆகும். சோ ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் வரப்போது. 4 ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னா ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப என்னோட டி ஆப்ஷன் should be ஆப்ஷன் 1 கைஸ். என்னோட டி எங்க ஆப்ஷன் 1ல இருக்கு. சோ டி எடுத்து பாத்தீங்கன்னா ஏ டி தான் நம்மளோட ஆப்ஷன் 2 இருக்கு. டில இங்க 2 இருக்கு, இங்க டி 1 இருக்கு. அப்ப டி 1 இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் டி தப்பு. சோ பிசி ஆல்ரெடி ரூல் அவுட் பண்ணிட்டோம், இப்ப டி ரூல் அவுட் பண்ணிட்டோம். இந்த கிராவிட்டியை பத்தி எந்த ஒரு நாலேஜும் இல்லாம உங்களால டைமென்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி பேசிக் நாலேஜை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, இதுதான் நம்ம ஆப்ல வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இது உங்களுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி இதை சமம் நிறைய பேர் சால்வ் பண்ணிருந்தீங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ. நல்ல பெர்சன்டேஜ் இருந்தது, மிஸ்டேக் கம்மியா தான் பண்ணிருந்தீங்க. சோ the correct answer for this question is option A. இது ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு இப்போ இந்த கிராவிடேஷன் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அப்போ அடுத்த இதுல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ அதர் 2 விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ நீங்க கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி தெரிஞ்சிருச்சு. இப்போ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷன் பொட்டன்ஷியல்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை பத்தி லைட்டா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க என்ன இருக்குன்னா, கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு இருக்கு. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு என்டைட்டி இருக்கு. இது நீங்க 11th கிளாஸ்ல இருக்கிற கிராவிடேஷன் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல மெயினா படிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டாபிக்கே இதான், அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வரும். ஸோ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டை உங்களுக்கு ஜின்னு சொல்லி டினோட் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் ஒரு டிஸ்கஷனுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஜின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா F is equal to G m1 m2 G into m1 m2 divided by R square னு சொல்லுவாங்க. So where G is the gravitation constant, F is the force of gravitation, force of attraction. இது 2 மாஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். M1 M2 சொல்லுவாங்க. M1 மாஸ் நம்பர் 1, M2 மாஸ் நம்பர் 2, Rங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் them. இதுதான் இந்த கான்செப்டோட ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். சோ 2 மாஸ் இருக்கும் M1 M2 னு சொல்லிட்டு, இந்த M1க்கும் M2க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம R ன்னு சொல்லுவோம். இந்த 2 மாஸுக்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம F ன்னு சொல்றோம். இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ன்னு ஒரு கான்செப்ட். அது உங்களுக்கு தேவையில்லை. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலால நமக்கு தேவைங்கிறது டைமென்ஷன் ஆஃப் G. இந்த ஜிங்கிற வேர்டுக்கு டைமென்ஷன் தேவை. அப்போ நமக்கு இந்த ஜியை ஒரு சைடு வச்சுக்கலாம், மற்ற எல்லாத்தையும் அதை பக்கம் கொண்டு போயிடலாம். M1 M2 நியூமரேட்டர் இருக்கு, அது டினாமினேட்டர் போகும். R ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்கு, அது நியூமரேட்டர் போகும். அப்படி போச்சுன்னா my G will be equal to F அங்கேயே இருக்கும். F R ஸ்கொயர் அந்த பக்கம் போகுது. அப்ப R ஸ்கொயர் டிவைட் பை M1 M2 இங்க வருது. அப்போ நான் M1 into M2 போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு நான் டைமென்ஷன் எழுதுறேன்னா, ஃபோர்ஸ் கால்டு என்ன டைமென்ஷன் தெரியும், எக்ஸாக்ட்லி நம்ம படிச்சோம். MLT power -2 படிச்சோமா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன், மாஸ்க்கு M, ஆக்சலரேஷன் LT power -2. அப்ப MLT power -2 எழுதிக்கிறேன். ML
t பவர் -2 முடிஞ்சதா? அடுத்து இன்ட் நமக்கு என்ன தெரியும், r ஸ்கொயர். rங்கிறது ஒரு லென்த். என்ன சொன்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மாஸ்ன்னு சொன்னா, அப்ப லென்த்ங்கிறது இங்க ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயரை மிஸ் பண்ணிட்டோம் நீட் எக்ஸாம்ல பதட்டத்துல. கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. r ஸ்கொயர்னா l ஸ்கொயர் எழுதிக்கிட்டேன். rனா லென்த், அப்ப லென்த் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம், l ஸ்கொயர் முடிஞ்சது. கீழே 2 மாஸ் இருக்கு, 2 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. அப்போ 2 மாஸ் மல்டிபிளிகேஷன் தான் m ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா மாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுங்க. மாஸ் எத்தனை இருக்கு, மாஸ் நியூமரேட்டர் 1 இருக்கு, டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப இது மேல போச்சுன்னா -2, m power 1 -2 வந்து m பவர் -1 ஆயிடும். அப்ப இங்க l 3 இருக்கு, l பவர் 1 இங்க இருக்கு, அங்க ஸ்கொயர் இருக்கு, l கியூப் ஆயிடும். t பவர் -2 this should be the gravitational constant guys. இதுதான் dimension of my gravitational constant g, m power -1 l cube t power -2 ன்னு செக் பண்ணி பாப்போமா இது இருக்கான்னு சொல்லிட்டு. m power -1 t l cube t power -2 இருக்கு. so this should be my correct answer. so என்னோட gravitational constantக்கு ஆப்ஷன் 4 கரெக்டா? செக் பண்ணிக்கலாமா? A4 வருதானே? எஸ், நம்ம செக் பண்ண ஆன்சர்ல A4 தான் இருக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இன்னும் சிம்பிள், ஒரே ஒரு சின்ன விஷயம் இதுல சேஞ்ச் பண்ணோம். நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் எடுத்து சொல்லி தரேன். அது என்னன்னா, மை கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் V நம்ம சொல்லலாம், இப்படி நான் குறிக்கலாம். அது ஒண்ணும் கிடையாது, அதுக்கு G m1 m2 டிவைட் பை r நம்ம சொல்லுவாங்க. ஸோ இதான் அதோட கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு ஜிக்கு தெரியும் நமக்கு வேல்யூ. அதுல அந்த ஜியோட வேல்யூ என்ன நம்ம படிச்சோம், m power -1 l cube t power -2. so m power -1 l cube t power -2 g ஓட டைமென்ஷன் போட்டீங்க. அடுத்து இங்க m ஸ்கொயர் இருக்கு, m1 m2 இருக்கா, அப்ப 2 மாஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்கு, m ஸ்கொயர் போட்டுக்கலாம். டிவைட் பை rங்கிறது ஒரே ஒரு லென்த், அப்ப லென்த் ஒரு பவர் 1 தான் இருக்கு, இங்கே பவர் 1லயே போட்டுக்கிறேன். சோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துரும். m எடுங்க, m எடுத்தீங்க என்னென்ன இருக்கு, பவர் -1 இருக்கு, இங்க பவர் +2 இருக்கு, 2 -1 1 ஆயிடுச்சு. அடுத்து l எடுங்க, l எடுத்தீங்கன்னா 3 கியூப்ல இருக்கு, இங்க கீழே 1 இருக்கு, பவர் -1 போகும் மேல, அப்ப +3 -1 +2 வந்துரும், +2 வந்துரும். அடுத்து t பவர் -2 இருக்கு, அப்போ m l ஸ்கொயர் t பவர் -2 சொல்லலாமா? சோ அடுத்த ஆப்ஷன் சி, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல். சோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் பத்தி உங்களுக்கு பெருசா இப்ப தெரியாது, நான் ஒரு பேசிக் ஐடியா மட்டும் கொடுக்குறேன், அப்ப நல்லா கான்செப்ட் புரிஞ்சிடும் உங்களுக்கு. சோ கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் என்னன்னா, கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் V நம்ம சொல்லுவாங்க. அந்த சாப்டர் டீடைலா படிப்பீங்க, ஜஸ்ட் பேசிக் ஐடியா மட்டும் கொடுக்குறேன். கிராவிடேஷன் V is equal to capital G mass divided by r ன்னு சொல்லுவாங்க. சோ G m by r ன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ G ஓட டைமென்ஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். என்ன கைஸ் படிச்சோம்? சோ G is equal to m power -1 l cube t power -2. அது அங்கேயே போடுங்க, m power -1 l cube t power -2 நம்ம படிச்சிட்டோம். G ஓட டைமென்ஷன். அடுத்து மாஸ் இருக்கு, மல்டிப்ளை பை மாஸ் ஒரு பவர் தான் இருக்கு, m1 m போட்டேன், டிவைட் பை r இருக்கு. rங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் தான், நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி ஒரு லென்த். சோ l பவர் 1 நம்ம வச்சுக்கலாம். இதை ரிசால்வ் பண்ணிடும், m பவர் -1 m பவர் 1 கேன்சல் ஆயிடுது. அடுத்து l கியூப் இருக்கு, l1 கீழ இருக்கு, அது அடிச்சதுனா l ஸ்கொயர் ஆயிடும், அப்ப l ஸ்கொயர். அடுத்து t பவர் -2 இருக்கு, t பவர் -2 டிஸ்டர்ப் ஆகாம இருக்கு. சோ l ஸ்கொயர் t பவர் -2ங்கிறது தான் இந்த கிராவிடேஷன் பொட்டன்ஷியலோட டைமென்ஷன். சோ இத ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டு நம்ம எழுதுறோம். சோ கிராவிடேஷன் பண்ணி l ஸ்கொயர் t பவர் -2 இருக்கு. ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஆப்ஷன்ல l ஸ்கொயர் t பவர் -2 ஆப்ஷன்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ the correct answer for this question is the gravitation potential 2 ஆ இருக்கு. c should be 2 நம்ம கரெக்ட் ஆன்சர்ல. சோ இப்படி தான் நம்ம முடிச்சோம். இந்த மொத்த क्वेश्चனை 2 செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். எப்போ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக் ஞாபகம் வந்ததுன்னா, எனர்ஜினா கண்ண மூடி என்ன பண்ணனும், l ஸ்கொயர் t பவர் -2 ஞாபகம் வரணும். அதை வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிட்டோம், ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அடுத்த ஆப்ஷன் எது ஈஸியா தேடுறோம், ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி இருக்கு, லக்கிலி நமக்கு ஈஸியா கொடுத்திருக்காங்க, அதை யூஸ் பண்ண lt பவர் -2 இருக்கு. அப்ப ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட் அவே டி ஆப்ஷன் கட் அவுட் பண்ணிட்டு ஆப்ஷனே ஆன்சர் முடிச்சிடுறோம். within 5 செகண்ட்ஸ்ல சம போட்டு முடிக்க முடியும் guys. ஓகே, யூசிங் அந்த எனர்ஜிங்கிற ட்ரிக் தெரிஞ்சாதான் அதை முடிக்க முடியும், பிராக்டிஸ் பண்ணாதான் முடிக்க முடியும். ஜேஇல கேட்ட क्वेश्चन 5 செகண்ட் நம்மளால போட முடியுதுன்னா கண்டிப்பா நீட்ல கேட்ட क्वेश्चन நம்மளால போட முடியும். இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். எதுக்கும் செக் பண்ணிக்கிறதுக்கு, நிறைய புரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கிராவிடேஷன் சாப்டர் நீங்க இன்னும் படிச்சிருக்க மாட்டீங்க, அப்படி படிக்கலனாலும் இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண முடியும். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் பேசிக் ஐடியா உங்களுக்கு கொடுத்தேன். இட்ஸ் ஆல் அபவுட் F is equal to G m1 m2 by r ன்னு சொன்னேன். Fங்கிறது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இந்த ரெண்டு மாஸ் m1 m2 இருக்கு, அது ரெண்டு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் r ன்னு சொல்றாங்க. இது நடுவுல இருக்கிற ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ், அது F நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். நமக்கு தேவைங்கிற Gங்கிற கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்காக தான்
அப்ப எல்லாத்தையும் அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம். என்னோட g is equal to fr square by m1 m2 வந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணோம். என்னோட ஃபைனல் டைமென்ஷன் m power minus 1 l cube t power minus 1 வந்துச்சு. கரெக்டா? இது g க்கு அதை மேட்ச் பண்ணிட்டோம். அடுத்து கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் கேட்டிருந்தாங்க. இதோட ஃபார்முலா gm/r. இப்போ உங்களுக்கு தெரியாது, பின்னாடி படிப்பீங்க. gm/r சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம். g மாதிரி கண்டுபிடிச்சோம், அதை யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி பார்த்து ஆன்சர் போட்டா l square t power minus 1 வந்து this is how we find the answer for gravitation and related dimensions guys. ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். உங்களோட ஃபார்முலா ஷீட்ல இப்போ எழுதி வச்சுக்கோங்க. சோ கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் அந்த g யோட டைமென்ஷனும் இந்த பொட்டன்ஷியலோட டைமென்ஷனும் நம்ம எப்படி டிரைவ் பண்ணிருக்கோம்னு ஷார்ட்டா எழுதி வச்சுக்கோங்க. ஒன் ஃபார் த மெமரி. ஓகே. அண்ட் உங்களோட ஷோர்ட்டி காப்பி ஒரு சின்ன புக் எடுத்து நீங்க உங்களோட எனர்ஜியோட டைமென்ஷன் ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2 இப்போ எழுதி வச்சுக்கணும். அண்ட் அது ஒர்க் டனுக்கும் அதே தான், எனர்ஜி ஆல் டைப் ஆஃப் எனர்ஜிக்கும் அதே தான், அண்ட் முக்கியமா டார்க்குக்கும் அதே தான். இந்த பாயிண்ட் 3 நோட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். வித் திஸ் வி மூவ் ஆன் ஃபார் த செகண்ட் கொஸ்டின். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தது அப்ரோச் பண்ணணும், இந்த எம்சிக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு ஒரு சிம்பிளா நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை வச்சு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும் நான் யோசிப்பேன். நம்மளா உட்காந்து சால்வ் பண்ண 5 செகண்ட்ல முடிச்சிடலாம். பட் இதுக்கு மேல இருக்கிற கான்செப்ட்ஸும் ஷார்ட் ட்ரிக்ஸும் சொல்றப்ப கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்க வேணா இந்த வீடியோவை 2xலயே 1.5xலயே வச்சு பாருங்க. ஆனா இதுல இருந்து நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எவ்வளவு லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அதை எப்படி நீங்க அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ண போறீங்க, இதுக்கப்புறம் இந்த எம்சிக்யூ கேட்டா தப்பு பண்ணாம ஆன்சர் பண்றீங்களா, இது எல்லாத்தையும் நீங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a learning tool, not only a testing tool. பக்கா clear? Now we go for the second MCQ guys. So இந்த எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா கொடுத்திருக்கேன், என்ன படிச்சு பாருங்க. the correct answer is option A. அத நம்ம சார்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? Now we go for the second question of today guys. And second MCQ என்ன சொல்றான்னு பாப்போம். If epsilon naught denotes the permittivity of free space. epsilon naught denotes இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா epsilon னு சொல்லுவாங்க. இத ஒரு e இப்படி போட்டா epsilon சொல்லுவாங்க, இங்க 0 போட்டா not. so epsilon naught denotes the permittivity of free space and phi e the electric flux னு சொல்லுவாங்க, flux of the electric field through the area bounded by the closed surface, then the dimension of epsilon naught d phi by dt அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. மறுபடியும் பயப்பட வேணாம். ஏன்னா இது 12th நீங்க எலக்ட்ரிக் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் இருக்கும், எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ். அந்த எலக்ட்ரிசிட்டி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ரொம்ப ஈஸி கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ தெரியாதவங்கள கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கான்செப்டை இப்போதைக்கு மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன் ரிலேட்டடா நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு மட்டும் பார்க்கலாம். நீங்க 12th சாப்டர் படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஸ்டின் உங்களுக்கு அப்ப தெரியும். இப்போ ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் கொண்டு வாங்க. சரியா? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்க்கும் இந்த ஃப்ளக்ஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த சிம்பிள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருந்தாங்க, ஒரு 0 போட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டிருந்தா இது பேர் ஃபைன்னு அர்த்தம். ஃபை எப்படி சொல்றாங்க, PHI அப்படின்னு நம்ம சொல்றாங்க, ஃபைன்னு சொல்றாங்க. இதுக்கு இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்ல என்ன அர்த்தம்னா ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ளக்ஸ் சரியா? காஸ்லா அப்படின்னு சொல்லி தனுஷ் காமெடி இருக்கும், அந்த மாதிரி ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃப்ளக்ஸ்ங்கிறது என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு கான்செப்ட் இருக்கு, மல்டிப்ளைட் பை ஏரியா அப்படின்னு நமக்கு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மல்டிப்ளை பை ஏரியா தான் ஃப்ளக்ஸ் நம்ம சிம்பிளா சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இந்த ஃபோர்ஸுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. மை எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் நமக்கு சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் டிவைடட் பை சார்ஜ் நமக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி இந்த வீடியோல இந்த தியரி சொல்லி கொடுத்தப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சார்ஜுக்கு டைரக்டா நமக்கு வந்து டைமென்ஷன் கிடையாது, நம்ம வைக்க மாட்டோம். நம்ம தெரியும் கரண்ட் I is equal to Q by T நமக்கு தெரியும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சார்ஜ் பை டைம் தெரியும், சேஞ்ச் இன் சார்ஜ் பை டைம் தெரியும். ஸோ நமக்கு சார்ஜ் இப்போ என்ன I into T நம்ம மாத்திக்கணும். ஸோ மை சார்ஜோட டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் த கரண்ட் மல்டிப்ளைட் பை டைமென்ஷன் ஆஃப் த டைம். ஸோ டைமென்ஷன் ஆஃப் கரண்ட் நம்ம ஆம்பியர்ல சொல்லுவோம், டைம் டீன்னு சொல்லுவோம். என்னோட இப்போ டைமென்ஷன் ஆஃப் மை சார்ஜ் will be equal to A into T, where A is ampere, T is time, டெம்பரேச்சர் கிடையாது. சரியா? ஸோ இது எனக்கு தெரியும். எனக்கு ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏரியான்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, தெரிஞ்சிருந்த வெல் அண்ட் குட், தெரியனாலும் தப்பு இல்லை. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு ஏரியா. ஏரியாவுக்கு நான் என்ன சொல்லி கொடுத்திருந்தேன், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஏரியா லென்த்துக்கு L, ஏரியானா L ஸ்கொயர், வால்யூம்னா L கியூப்னு போட்டிருப்பேன். கரெக்டா ஞாபகம் இருக்கா? மை லென்த் இஸ் ஈக்குவல் டு L, ஏரியானா L ஸ்கொயர் அண்ட் வால்யூம்னா L கியூப்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அப்படி தெரியணும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. சோ டைமென்ஷன் ஆஃப் லென்த் L னு சொல்லுவோம், ஏரியாவை L ஸ்கொயர்னு சொல்லுவோம், மீட்டர் ஸ்கொயர் அப்படி சொல்றோம், L ஸ்கொயர் சொல்றோம். வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் அந்த மாதிரி L கியூப்னு நம்ம சொல்றோம், மீட்டர் கியூபை L கியூப் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? சோ அப்ப எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வேணும்னா ஃபோர்ஸ் பை சார்ஜ்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ரிலேஷன் உங்களுக்கு தெரியாது, ஆனா இப்பயும் சொல்லி கொடுத்துட்டேன். எனக்கு ஃப்ளக்ஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஏரியாவும் வேணும். அந்த ஏரியாவுக்கு L ஸ்கொயர் ரெடியா இருக்கு. ஆனா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை. ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை சார்ஜ்னு தெரியும். ஃபோர்ஸ்க்கு உங்களுக்கு நல்லாவே இப்ப தெரிஞ்சிருக்கும், mLT பவர் மைனஸ் 2 சொல்லிட்டு mLT பவர் மைனஸ் 2 சொல்லிட்டு டிவைட் பை சார்ஜுக்கு நான் போட்டு சொல்லி கொடுத்துறேன். I is equal to Q by T, Q is equal to I into T, I க்கு வந்து ஆம்பியர், T is equal to டைம். அப்போ இங்க நான் ஆம்பியர் இன்ட்டு
டைம்னு நான் எழுதிட்டேன். ஸோ அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆன்சர் வந்துருச்சு mLT பவர் -2/18. இதை எடுத்துட்டு போய் இங்க அப்ளை பண்ணனா எனக்கு எங்க இடம் இருக்கு, இங்க வச்சுக்கிறேன். என்னோட ஃப்ளக்ஸ் Φ இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இதை நான் யூஸ் பண்ணிக்கலாம். F/Q mLT பவர் -2 divided by A into T, ஆம்பியர் into டைம். ஓகே, முடிஞ்சது. இது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இந்த உங்களுக்கு ஏரியா ஸ்கொயர் இருக்கா, அப்போ ஏ ஸ்கொயர் போடக்கூடாது, ஏரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்துடும், ஏரியா இருக்கு, எல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கணும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓகே. அப்ப எல் ஸ்கொயர் நீங்க போட்டீங்க. நீங்க கேன்சல் பண்ண முடியுமா? ஏதாவது எதுவும் கேன்சல் பண்ற மாதிரி இல்லை. இப்போதைக்கு நீங்க 5 போட்டீங்கன்னா, சிம்பிளை பண்ணீங்கன்னா மாஸ் ஒண்ணுதான் இருக்கு, மாஸ். அடுத்து எல் என்ன இருக்கு, இங்க எல் ஸ்கொயர் இருக்கு, எல் இருக்கு, இப்போ எல் கியூப் போட்டுக்கலாம். அடுத்து டி பவர் -2 இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு, மேல போச்சுன்னா டி பவர் -3 போயிடும். அப்போ இங்க எல் கியூப் டி பவர் -3 ஏ பவர், இங்க ஏ பவர் 1 மேல போச்சுன்னா -1 போயிடும், ஏ பவர் -1. அப்ப என்னோட ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதனோட டைமென்ஷன் எனக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? அண்ட் இங்க எப்சிலான் நாட் இருக்கு. எப்சிலான் நாட் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, அது ஒரு பர்மிட்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கொஸ்டின் நான் இவ்வளவு லென்த்தா போகுது, இவ்வளவு நேரமா நான் உட்காந்து சால்வ் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்கு. அந்த ஷார்ட் ட்ரிக் உங்களுக்கு சொன்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரு செகண்ட் இந்த சம்ம போட்டுடலாம். ஆனா அந்த ஷார்ட் ட்ரிக்கு முன்னாடி ஒரு லென்த்தி அப்ரோச் என்னங்கிறத இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் ட்ரிக்கும் சொல்லி தரேன், அது வரைக்கும் கவனமா எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கான்செப்ட் தெரியாத ஒவ்வொன்றா இருக்கு. இதே நீங்க 12th எலக்ட்ரிக் ஃபீல்ட் படிச்சீங்கன்னா இது ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்குள்ள போட்டு முடிச்சிட முடியும். இப்போ இந்த ஃப்ளக்ஸை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம் டினாமினேட்டருக்கு பிரச்சனை இல்லை. இந்த எப்சிலான் நாட்டுக்கு நம்ம யோசிக்கணும். எப்சிலான் நாட் பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. எப்சிலான் நாட்னா பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. சோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ அது என்ன அர்த்தம்னா, electrostatic force F is equal to 1 by 4 pi epsilon naught into Q1 Q2 divided by R square நம்ம சொல்லிருப்பாங்க. நம்ம எப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம படிச்சோமோ அதே மாதிரி ரெண்டு மாஸ் இருந்துச்சா M1 M2ன்னு, அதே மாதிரி இது இருக்கு பாருங்க. சோ my F is equal to, அதாவது இங்க ஒரு இது சார்ஜ் வச்சுக்கிறேன், இந்த சார்ஜ் Q1 போட்டுக்கிறேன், இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, அதை நான் Q2 போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம ஆர்ன்னு சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்ம Fன்னு சொல்றோம். எப்படி நம்ம கிராவிடேஷன் படிச்சோம், M1 M2 ரெண்டு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் R, அந்த ஃபோர்ஸை F நம்ம சொல்லுவாங்க. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சோ அதே தான் இங்கேயும் Fங்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டு சார்ஜ் இருக்கு, ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கு. இங்க 1/4 கான்ஸ்டன்ட், நமக்கு பிரச்சனை இல்ல. எப்சிலான் நாட்ங்கிறது பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இரண்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு மீடியம் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் நம்ம சொல்லுவோம். அதான் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. இது மட்டும் நமக்கு ஒரு வேரியபிள். அப்ப நமக்கு இதுதான் தேவை. இது இங்க கொண்டு வந்துடலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு இப்ப தெரியாது, ஒரு பேசிக்கா இப்ப காதல வாங்கிக்கோங்க. 12th படிக்கிறப்ப நல்லா புரியும். ஜஸ்ட் இப்ப அப்ளை மட்டும் தான் பண்ண போறோம். சோ இது மேல போய் கீழே வந்துச்சுன்னா எப்சிலான் நாட் will be equal to, இங்க 1/4 நமக்கு தேவையில்ல டைமென்ஷனுக்கு, அதனால Q1 Q2 divided by F R square நமக்கு வந்துரும். எப்படி நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு G போட்டோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். இது அங்க போய் கீழே வந்தது. சரியா? ரைட். இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா Q1 Q2 நம்ம என்ன கைஸ் படிச்சோம், சார்ஜோட டைமென்ஷன் என்ன படிச்சோம், எக்ஸாக்ட்லி ஆம்பியர் இன்டு டைம் நம்ம படிச்சோமா, அங்க அப்ளை பண்ணுங்க பாப்போம். ஆம்பியர் இன்டு டைம் அப்ளை பண்ணீங்கன்னா ஆம்பியர் இன்டு டைம் அதே மாதிரி இங்கேயுமே ரெண்டு Q1 Q2 இருக்கு, அப்ப ஸ்கொயர் பண்ணிக்கலாம், Q ஸ்கொயர்னு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டிவைட் பை F க்கு நம்ம என்ன தெரியும், M L T பவர் -2 தெரியும், இன்டு R ஸ்கொயர் இருக்கு. Rங்கிறது ஒரு லென்த், அதை ஸ்கொயர் பண்ணிருக்காங்க, L ஸ்கொயர். இப்போ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துரும் கைஸ், எக்ஸாம் ஆன்சர் வந்துரும் A ஸ்கொயர் T ஸ்கொயர் டிவைட் பை M இருக்கா அப்படியே வச்சுக்கோங்க, M L T பவர் -2 into L ஸ்கொயர் நமக்கு வந்துரும். அது L ஸ்கொயர் L கியூப்னு போட்டுக்கலாம். சோ வேற எதையும் மேல போட்டு வந்தீங்கன்னா your answer will be M கீழ 1 இருக்கு, மேல போச்சு M பவர் -1, L கியூப் இருக்கு, மேல போச்சுனா L பவர் -3, T பவர் -2 மேல போச்சுனா T பவர் +2, ஆல்ரெடி இங்க ஒரு T பவர் +2 இருக்கு, அப்ப T பவர் +4, இங்க A ஸ்கொயர் இருக்கு, ஆம்பியர் ஸ்கொயர். சரியா? this will be the dimension of my எப்சிலான் நாட் கைஸ். என்னோட பர்மிட்டிவிட்டியோட, என்னோட எப்சிலான் நாட்ங்கிற ஒரு பர்மிட்டிவிட்டியோட டைமென்ஷன் எப்படி அரைவ் பண்ணனும். சோ என்னன்னா புரியவே மாட்டேங்குது, டிப்ரெஸ் ஆகுது, எனக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க. இது 12th கான்செப்ட். டைமென்ஷன்ல இதெல்லாம் கேட்கறாங்க. இது நான் சொல்லி கொடுக்காம போனேன்னா உங்களுக்கு இங்க ஸ்ட்ராங்கே ஆக மாட்டீங்க. இப்ப எல்லாம் புதுசா கேட்கற மாதிரி தான் இருக்கும், ஆனா தப்பு இல்ல, தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு லேர்னிங் டைம் தான், தெரியலன்னு நம்மள டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. இது 12th கான்செப்ட் நான் இப்ப படிக்கிறோம். எனக்கு தேவை டைமென்ஷன் நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதுக்காக ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ F is equal to 1/4 எப்சிலான் Q1 Q2 by R square சொல்லிட்டேன். 1/4 ஒரு கான்ஸ்டன்ட், அதனால நம்ம தேவையில்லை. அப்ப மத்ததெல்லாம் நம்ம எப்சிலான் அந்த பக்கம் கொண்டு போய் F கீழே கொண்டு வந்தா என்னோட ஃபார்ம்ல இந்த மாதிரி வந்துருச்சு, Q1 Q2 by F R square. Q1 நான் வந்து 18 சொல்லிட்டேன், ஆம்பியர் இன்டு டைம் சொல்லிட்டேன், அதை கொண்டு வந்து போட்டோம். Q1 Q2 மல்டிப்ளிகேஷன் Q ஸ்கொயர், அப்ப அது A into D ஹோல் ஸ்கொயர் போட்டோம். கீழே F is equal to MLT பவர் -2, அப்ப F அப்படியே போட்டோம். R ஸ்கொயர் லென்த் ஸ்கொயர் போட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் M பவர் -1 L பவர் -3
டி பவர் 4 ஏ ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து நிக்குது. சரியா, இதுதான் பர்மிட்டிவிட்டி. இது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இந்த இடத்துல சம்ல எப்சிலான் d5/dt நமக்கு தெரியும். ஆல்ரெடி 5 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இங்க. இப்போ அதை இடத்துல இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். சோ இதை கொண்டு போனீங்கன்னா m l3 t power -3 a power -1 இருக்கு. சரியா, சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 is equal to m l3 t power -3 a power -1 போட்டிருக்காங்க. நமக்கு இங்க என்ன இருக்கு, இந்த இடத்துல பர்மிட்டிவிட்டி இருக்கு. பர்மிட்டிவிட்டி இங்க போட்டீங்கன்னா மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் இருந்தது எப்சிலான் நாட் இன்டு d5/dt யோட ஆன்சர் அவங்க கேக்குறாங்க. எப்சிலான் நாட் இன்டு d5/dt யோட ஆன்சர் கேக்குறாங்க. இதோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே இருக்க டினாமினேட்டர் டைம் பிரச்சனை இல்லை. எப்சிலான் நாட் கண்டுபிடிச்சிட்டோம், d5 க்கு கண்டுபிடிச்சிட்டோம். இங்க d5/dt ங்க டிஃபரன்சியேஷன் தான். அது 5/t நீங்க போட்டீங்கன்னா போதும். சோ எப்சிலானோட டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கைஸ் வந்துரும், m power -1 l power -3 t power 4 a power ஸ்கொயர் a ஸ்கொயர் வந்துருச்சா. இத மல்டிப்ளை பை d5 யோட ஆன்சர் என்ன, ml3 t power -3 a power -1 வந்துருச்சு. டிவைட் பை டைம் இருக்கு, இந்த கீழே டைம் இருக்குமா d5/dt ல, அப்ப கீழே t வச்சுக்கிறேன். அப்ப இதை வச்சுன்னா நான் இப்போதைக்கு இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு எரேஸ் பண்ணிட்டு இங்க எழுதுறேன். இப்ப சப்ஸ்டிட் பண்ணி m power -1 m power +1 கேன்சல் ஆயிடுச்சு, l power -3 l power cube கேன்சல் ஆயிடுச்சு, t power 4 t power -3 வெறும் t ஆயிடுச்சு நியூமரேட்டர்ல, t power +4 -3 வெறும் t ஆயிடுச்சு. அந்த t டினாமினேட்டர்ஸ்ல t போச்சு. அப்ப a ஸ்கொயர் a power -1 இருக்கு, வெறும் a மட்டும் ஆன்சர் கிடைக்குது. அப்போ என்னோட மொத்த இந்த எக்ஸ்பிரஷனோட ஃபைனல் டைமென்ஷன் இட்ஸ் ஜஸ்ட் a guys, it is a is ampere, it is the dimension of my current. dimension of a ampere is the dimension of current guys. ஓகே, முடிஞ்சது. இவ்வளோ கஷ்டப்பட்டு சால்வ் பண்ணணுமானா, இவ்வளோ பெரிய எம்சிக்யூ போட்டா நான் வந்து நீட் எக்ஸாம்ல இந்த ஒரு எம்சிக்யூ தான் ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுல மிஸ்டேக் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நம்ம எங்க இதை பண்ணணும்னா, நீங்க 12th ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா ஈஸியா போயிருக்கும். என்னதுன்னா இஎம் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க. இஎம் வேவ்ஸ்னு ஒரு சாப்டர்ல டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னப்பா இந்த கலர் இது, டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் ஒரு கான்செப்ட் இருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் d5/dt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட்டும் நம்ம நார்மல் கரண்ட்டும் ஒரே விஷயம் தான். அது பேசிக்கலி ஒரு கரண்ட். அந்த கரண்டோட ஃபார்ம்ல எப்சிலான் நாட் d5/dt ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த கான்செப்ட் தான் இங்க கொடுத்திருக்காங்க, எப்சிலான் நாட் d5/dt ன்னு. So that is nothing but a current, ஒரு displacement current. So இதோட டைமென்ஷன் ஈக்குவலா தான் இருக்கும். நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டில படிச்ச மாதிரி ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் ரெண்டு விஷயம் நம்ம ஈக்குவல் டு பண்றோம்னா இந்த பக்கம் இருக்கிற டைமென்ஷன் இந்த பக்கம் இருக்கிற டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கும். சோ நமக்கு இது இஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு தெரியும். அப்போ இந்த கரண்ட்டுக்கு ஒரு டைமென்ஷன் இருக்குன்னா அதே தான் இதுக்கான டைமென்ஷன் இருக்கும். சோ ஒரு செகண்ட்ல இந்த ஆன்சர் முடிச்சிடலாம். எப்சிலான் d5/dt is equal to displacement current. Displacement current is basically a current, அதோட dimension ampere. So correct answer for this question should be it is equivalent to electric current. The dimension of this quantity is equal to electric current. ஒரு செகண்ட் நம்ம சால்வ் பண்ணிட முடியும். எப்போ நீங்க 12th வரைக்கும் நீட் மொத்த சிலபஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இல்லையா. ஒரு சில பேர் இது யோசிக்காம ஐயோ இந்த குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க டக்குன்னு சால்வ் பண்ணலான்னு நான் இப்ப சால்வ் பண்ண மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டீங்கன்னா என்னைக்கு முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ எக்ஸாம்ல அவசரமா தெரிஞ்சதை பண்ணாம நமக்கு எப்படிலாம் இதை சால்வ் பண்ண முடியும், சிம்பிளை பண்ண முடியும், 4 ஆப்ஷனை பார்க்க முடியும் நீங்க தெரிஞ்சீங்கன்னா டக்குன்னு இந்த கொஸ்டினை பார்த்துட்டு நான் இந்த மாதிரி டேட்டா போடாம இந்த 4 ஆப்ஷனை படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா ஓகே கரண்ட்னு இருக்கிறப்போ டக்குன்னு இன்னும் எப்சிலான் d5/dt படிச்சிருக்கோமே, ஏன் இட் இஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட், அப்ப பேசிக்கலி ஒரு கரண்ட் அப்படின்னு சொல்லி கரண்ட்டை ஸ்டிக் பண்ணி ஆன்சரை முடிச்சுட்டு போயிருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நீட் எக்ஸாம் நம்ம எம்சிக்யூஸ்க்கு எஸ்பெஷலி பிசிக்ஸ் எம்சிக்யூஸ் நம்ம மாஸ்டர் பண்ணணும், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஃபாலோ பண்ணுங்க, நோட்ஸ் எழுதிட்டே வாங்க, போக போக உங்களுக்கு பெட்டரா தெரியும். சரியா, இதுல இருந்து டைமென்ஷனா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் தான் பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி இந்த பக்கமும் ஒரு ஈக்குவல் டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் சேம் டைமென்ஷன்ஸ் இருக்கும் இன் a specified formula. பக்கா. So let's go for the third question guys. நான் போட்டுருக்கேன் displacement current is given by id is equal to epsilon d5/dt. இது எல்லாத்துக்கும் கரண்ட்ங்கனா டைமென்ஷன் ஆஃப் கரண்ட் சேம். ஓகே, now ஒரு ஈஸியான क्वेश्चन பார்க்கலாமா? The pair of physical quantities not having same dimension is. இதுவும் ஜேஇல 2025ல கேட்ட ஒரு क्वेश्चन தான். என்ன கேக்குறாங்க? The pair of physical quantities not having same dimensions. சோ இங்க ரெண்டு குவாண்டிட்டிஸ் கொடுத்திருக்காங்க, 1 2 1 2 1 2. இது ரெண்டுக்குமே எதுல டைமென்ஷன்ஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் வேற வேற டைமென்ஷன் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ ஒவ்வொரு ஆப்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டார்க் அண்ட் எனர்ஜி. என்னது? டார்க் அண்ட் எனர்ஜி. என்னோட ட்ரிக்ல என்ன சொல்லி கொடுத்தேன்? எக்ஸாக்ட்லி டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி, ஒர்க் டன் அண்ட் டார்க் ஆல் டைம் ஆர் சேம்.
that is equal to exactly guys ml square t power minus 2. அப்போ இது ரெண்டுக்கும் சேமா சொல்லலாமா? that is equal to ml square t power minus 2 சொல்லலாமா? அவங்க நம்ம கேட்டாங்க எதுக்கு வந்து not having same னு கேட்டிருக்காங்க. அப்ப இது சேம், அப்ப நம்ம ஆன்சர் இது கிடையாது, தூக்கி போடு. நெக்ஸ்ட் கீழ இருந்து போலாம். பிரஷர் அண்ட் யங்ஸ் மாடுலஸ். நான் நம்மளோட டீடைல் வீடியோல சொல்லி கொடுத்திருப்பேன். யங்ஸ் மாடுலஸ்னா என்ன, சாலிட்ஸ்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் சொல்லியிருப்பேன். சரியா, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின் சொல்லி கொடுத்திருப்பேன். சரியா, ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின் கொடுத்திருப்பேன். லாங்கிடியூடல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிடியூடல் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் அ பிரஷர். அந்த பாயிண்ட் உங்களுக்கு அழுத்தி சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷனும் பிரஷரோட டைமென்ஷன் ஒண்ணுதான். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியான்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா அண்ட் பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா தான். சரியா, சோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான், பிரஷரும் ஃபோர்ஸ் பை ஏரியா தான். அப்ப டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் டைமென்ஷன் ஆஃப் பிரஷரும் சேம் சொல்லி கொடுத்தேன். சோ டைமென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸும் டைமென்ஷன் ஆஃப் பிரஷரும் சேம் சொல்லி கொடுத்தேன். அப்போ இந்த ஒரு செகண்ட் பாயிண்ட், மூணாவது பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி ஒர்க் டன் டார்க்கு ஒரு டைமென்ஷன், வோல்டேஜுக்கு ஒரு டைமென்ஷன் சொல்லி கொடுத்திருப்பேன். அண்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பிரஷர். ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பிரஷர். அப்ப இந்த ஒரு மூணாவது பாயிண்ட் நீங்க கேரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு பிரஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியாவா. ஃபோர்ஸ் என்ன, m l t பவர் மைனஸ் 2 டிவைட் பை ஏரியாங்கிறது l ஸ்கொயர். l ஸ்கொயர் மேல போச்சுன்னா l பவர் மைனஸ் 2. அப்போ l பவர் மைனஸ் 2 l பவர் மைனஸ் 1 ஆயிடும். இதுதான் பிரஷரோட டைமென்ஷன் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன். முடிஞ்சது. m l பவர் மைனஸ் d பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் இங்க ஸ்ட்ரெயின்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்திருப்பேன். இது சாலிட்ஸ்ல படிப்பீங்க, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ்ங்கிற சாப்டர்ல. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெயின்ங்கிறது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அது 3 சென்டிமீட்டர்ல இருக்கு. இதை நான் இழுக்கிறேன், இப்போ 8 சென்டிமீட்டர் ஆயிடுது. இனிஷியலா 3 சென்டிமீட்டர் இருந்துச்சு, இப்போ இழுத்தா 8 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அதோட ஃபைனல் லென்த் என்ன, 8 சென்டிமீட்டர். இனிஷியல் லென்த் என்ன, 3 சென்டிமீட்டர். 8 மைனஸ் 3 சேஞ்ச் இன் லென்த்ங்கிறது இந்த 5 சென்டிமீட்டர் மாதிரி 3 இருந்தது, இப்போ 8 ஆயிடுச்சு. சேஞ்ச் இன் லென்த் 5 சென்டிமீட்டர் அர்த்தம். ஸோ இந்த சேஞ்ச் இன் லென்த் தான் 5 சென்டிமீட்டர் சொல்லுவாங்க. இந்த சேஞ்ச் இன் லென்த் நியூமரேட்டர்ல இருக்கு, கீழே ஒரிஜினல் லென்த். இனிஷியலா எந்த லென்த்ல இருந்துச்சு, 3 சென்டிமீட்டர் லென்த்ல இருந்துச்சா, அதான் ஒரிஜினல் லென்த்னு சொல்லுவாங்க. அப்ப சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். மேலேயும் ஒரு டைமென்ஷன் லென்த்ங்கிற டைமென்ஷன் தான் இருக்கு, கீழேயும் லென்த்ங்கிற டைமென்ஷன் தான் இருக்கு. அப்போ இங்கே L வரும், இங்கே L வரும், கேன்சல் ஆயிடும். சோ strain is a dimensionless quantity. Note down in your book. ஆல்ரெடி தியரி சொல்லி கொடுத்துட்டேன். strain is a dimensionless quantity ன்னு சொல்லிட்டு. சரியா, டைமென்ஷன் இல்லை. அப்ப என்னோட யங்ஸ் மாடுலஸ் y is equal to stress by strain. ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனே இல்ல, அதனால ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் தான் யங்ஸ் மாடுலஸ்க்கும். சோ அப்ப மூணு விஷயத்துக்கு இங்கே உங்களுக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் வரப்போகுது. மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ், பிரஷர், மூணுக்கும் ஒரே ஒரு டைமென்ஷன் தான். இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி படிச்சீங்கன்னா நீட் எக்ஸாம் டக்கு டக்குன்னு யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் கேட்கிறப்போ குழப்பாம மாஸ்டர் பண்ண முடியும். இது பல தடவை ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க நீட் எக்ஸாம்ல. சோ இந்த இடத்துல கொஸ்டின் பிரஷரும் யங்ஸ் மாடுலஸும் சேம்னு சொல்லியிருக்காங்க. சோ பிரஷர் இங்க இருக்கு, ஸ்ட்ரெஸ் இங்க இருக்கு, யங்ஸ் மாடுலஸ் இருக்கு. ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷனே இல்ல. அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பிரஷர். All three have same dimension, m l power minus 1 t power minus 2. இது ரெண்டுக்குமே சேம் தான். அப்ப இதுவும் நமக்கு ஆன்சர் கிடையாது. அடுத்து மூணாவது விஷயம், ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். என்னது, ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரி, ஆங்குலர் மொமெண்டம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா, இதெல்லாம் இப்ப தெரியாது, ஐயோ பயப்படுவீங்க. இந்த வீடியோ பார்த்து பயப்படாதீங்க. முன்னாடி போப்போ எல்லாமே பேசிக்ஸ், ரொம்ப அல்ட்ரா பேசிக்ஸ். அப்போ படிக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே புரியும். இப்போதைக்கு நான் கான்செப்ட் சொல்லித்தரேன், அதை மனசுல ஏத்திக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ரைட். ஆங்குலர் மொமெண்டம், மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி நம்ம சொல்லுவாங்க. மொமெண்டம்க்கு சிம்பிள் வேற. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு P ன்னு சொல்லுவாங்க. P is equal to mass into velocity ன்னு சொல்லுவாங்க. ஆங்குலர் மொமெண்டம் ஒமேகா வேற மாதிரி சொல்லுவாங்க. சோ ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் வெலாசிட்டி மல்டிப்ளைட் பை லென்த், அந்த ரேடியஸ் சொல்லுவாங்க, ரேடியஸ் r ன்னு சொல்லுவாங்க. சரியா, ஆங்குலர் மொமெண்டம்க்கு இதுதான் டைமென்ஷன். சோ இதுதான் டைமென்ஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம், mvr. மாஸோட டைமென்ஷன் என்ன கைஸ், இது தெரியலனா பரவாயில்ல, அது நீங்க பின்னாடி படிச்சுப்பீங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியணும். மாஸோட டைமென்ஷன் என்ன, எஸ் m தான். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன, l t பவர் மைனஸ் 1. டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் இருக்கு, டைம் டினாமினேட்டர் நியூமரேட்டர் t பவர் மைனஸ் 1. அடுத்து r ஒரு வகையான லென்த், அதை l ன்னு வச்சுக்கலாம். சோ அப்போ m l ஸ்கொயர் t பவர் மைனஸ் 1 வச்சுக்கலாமா. திஸ் வில் பி தி டைமென்ஷன் ஆஃப் மை ஆங்குலர் மொமெண்டம். அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது h ன்னு சொல்லுவாங்க. 6.626 × 10⁻⁻34. அதை உங்களுக்கு டிமோனி கூட சொல்லி கொடுத்திருந்தேன், 20/3 ன்னு. அது பின்னாடி வரும், இப்போதைக்கு தேவையில்லை. சோ அப்போ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு E is equal to h mu அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அது ஈக்குவல் டு h mu ன்னு. ஈங்கிறது உங்களுக்கு எனர்ஜி, ஹச்ங்கிறது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மியூங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா என்ன தெரியும் நமக்கு, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/time தெரியுமா. அப்ப ஃப்ரீக்வன்சியோட டைமென்ஷன் என்ன கைஸ், ஃப்ரீக்வன்சி h mu இதெல்லாம் மாத்தி யூஸ் பண்ணிப்பாங்க. மியூ அண்ட் f இந்த சிம்பிள்ஸ் மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். 1/time, டைமோட டைமென்ஷன் d, இங்க டைமோட டைமென்ஷன் இங்க t வரும். 1/t இருக்கும், இந்த t மேல போச்சுனா t பவர் மைனஸ் 1. இதோட ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் t பவர் மைனஸ் 1.
அப்போ என்னோட எனர்ஜியோட ஆல்ரெடி டைமென்ஷன் நமக்கு தெரியும். எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் நமக்கு தெரியும். இஸ் ஈக்குவல் டு ஹச் இன்ட்டு இந்த 1/t மேல போச்சு டி பவர் மைனஸ் நமக்கு இருக்கும். கரெக்டா? சோ இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹச்சுக்கு ஆன்சர் வந்துடும். பட் டி பவர் மைனஸ் இந்த பக்கம் வந்து டி பவர் பிளஸ் 1 வரும். ஆல்ரெடி டி பவர் மைனஸ் 2 இருக்கு. டி பவர் மைனஸ் 2 பிளஸ் 1 ஆயிடும், மைனஸ் 1 ஆயிடும். அப்ப என்னோட ஹச்சோட இது இஸ் ஈக்குவல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1 வந்துடும். அப்போ இது ரெண்டு டைமென்ஷன் ஈக்குவேட் பண்ணி பாருங்க. எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1 ரெண்டுமே சேம் தான். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சா பட்டுன்னு போட்டுருவீங்க. வித்தின் 10 செகண்ட்ஸ்ல முடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ அப்போ ரெண்டுமே சேமா இருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் பி. நான் இந்த ஆன்சர் பார்த்ததுனால நான் உங்களுக்கு ஏவும் சிடி சொல்லி கொடுத்தேன். ஒரு கான்செப்ட் வரும்னு சொல்லிட்டு நீங்க ஆர்டரா போயிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்க வெறும் இந்த பேசிக் நாலேஜை வச்சு மட்டும் அப்ரோச் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணிருப்பீங்க. செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்திருப்பீங்க. இல்ல சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இம்பல்ஸ் இருக்கு. அகைன் இதுவும் உங்களுக்கு தெரியாது இப்போதைக்கு. இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இம்பல்ஸோட நாலேஜ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கா சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் இம்பல்ஸ் பத்தி ஒரு ஐடியா தரேன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன கான்செப்ட்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போதைக்கு ஞாபகம் டென்ஷன் ஆகுதுடா, ஸ்ட்ரெஸ் ஆகுதுடா அப்படின்னு சொல்றோம்ல. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் சம்திங் ஃபோர்ஸ். அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை லென்த் நம்ம படிப்போங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை லென்த். இது ஃப்ளூயிட்ஸ் சாப்டர்ல படிப்பீங்க. என்னன்னா எல்லாத்தையும் அந்த சாப்டர்ல படிப்பீங்க, இந்த சாப்டர்ல படிப்பீங்கிறீங்க. வேற வழி இல்ல. இந்த சாப்டர் அப்படிதான். இட்ஸ் an integration of all the chapters of physics. நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னேன். சோ அந்த மாதிரி தான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பை லென்த் அர்த்தம். இப்போதைக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நான் இது வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இதெல்லாம் நீங்க மொத்த நீட் சிலபஸ் முடிச்சு நம்ம D2D பேட்ச் முடிச்சு நீட் எக்ஸாம் வரப்ப இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இந்த சாப்டரோட வேலை இந்த ஃபோர்ஸ் பை லென்த்துக்கு டைமென்ஷன் எழுத தெரியணும் உங்களுக்கு. அது தெரியுதான் பார்ப்போம். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் எல் டி பவர் மைனஸ் 2 டிவைட் பை லென்த் இருக்கா. இந்த லென்த் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப ஆன்சர் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எம் டி பவர் மைனஸ் 2 வந்துடும். பக்கா முடிஞ்சது. இருக்கட்டும். இந்த சைடு இம்பல்ஸ்ன்றதா இன்னொரு ஆப்ஷன். இம்பல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா. சர்ஃபேஸ் டென்ஷன் இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு F into T. அதாவது F into T. ஸோ ஃபோர்ஸ் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு மட்டும் அடிக்குது பேர் தான் இம்பல்ஸ். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. கிரிக்கெட் பேட். நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம் பாத்தீங்கன்னா பால் போடுறோம், பேட் அடிக்கிறோம். ஸோ பாலுக்கும் பேட்டுக்கும் என்னது பால ஒரு பேட்டை வச்சு ஒரு ஃபோர்ஸ்ல அடிக்கிறோம். ஆனா அதோட டைம் ஆஃப் கான்டாக்ட் எவ்வளவு நேரம் இருக்கு. பேட்டும் பாலும் ஒரு செகண்ட் தான் இருக்கு. ஒரு செகண்ட்ல பட்டு அடிச்சிடறாங்க. ஸோ ரெண்டு கான்டாக்ட் வந்து ஒரு செகண்ட் தான் இருக்கு. அந்த பர்டிகுலர் இம்பல்ஸ்ல அந்த பேட்ல இருந்து அந்த பாலுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் டிராவல் ஆச்சோ, எவ்வளவு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, அது பேர் இம்பல்ஸ் சொன்னாங்க. ஃபோர்ஸ் அப்ளைட் இன் பர்டிகுலர் டைம் பீரியட், ரொம்ப ஷார்ட் டைம்ல. ஸோ F into T is equal to இம்பல்ஸ். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். ஆனா ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்டுக்கு இப்போ நீங்க நீட்டுக்கு மொத்த சிலபஸ் முடிச்சிட்டீங்க. ரெண்டு ஃபார்ம்லாம் தெரியும். ஒவ்வொன்றுக்கும் டைமென்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்கணும்னா தேவையில்லை. இந்த ஃபார்முலா பார்த்தா நீங்க நிறுத்திடலாம். இங்கேயே F by L இருக்கு, இங்க F into T இருக்கு. ரெண்டுமே F காமன் தான். ஆனா இங்க F டிவைட் பை L பண்றாங்க, இங்க F மல்டிப்ளை பை T பண்றாங்க. L க்கு T க்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இங்கேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருது. F by L இருக்கு, இங்க F into T இருக்கு. கண்டிப்பா டைமென்ஷன் மேட்ச் ஆகாது. ஸோ இங்கேயே உங்களுக்கு தப்பா இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ போத் ஹேவ் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வந்துடும். இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். F is equal to m L T power minus 2 into T இருக்கு. அப்ப T cube ஆயிடும். அப்ப mL T cube இங்க இருக்கும், m T power minus 2 இருக்கும். ரெண்டும் மேட்ச் ஆகல. சோ இங்க ரெண்டு டைமென்ஷன், ரெண்டு குவாண்டிட்டிக்கும் டைமென்ஷன் சேம் இல்ல, நமக்கு ஆன்சர் முடியும். சோ the correct answer for this question will be option B guys. option B. இது ரெண்டுக்கும் தான் நமக்கு டைமென்ஷன் கிடையாது. ரெண்டு டைமென்ஷன் ஈக்குவலா இல்ல. சோ அப்படிதான் நம்ம முடிக்கணும். புரியுதா? நான் இதை ரெண்டு அப்ரோச் சொல்லி தரேன். ஒன்னு பேசிக்கா இந்த சம்ம எப்படி அப்ரோச் பண்ண சொல்லி தரேன். அண்ட் உங்களுக்கு தெரியாத கான்செப்ட் மட்டும் ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். நீங்க 12th இந்த நீட் மொத்த கோர்ஸ் முடிக்கிறதுக்குள்ள கத்துப்பீங்க. அப்படி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் வெறும் டைமென்ஷன் மட்டும் எப்படி அப்ளை பண்ண சொல்லி தரேன். எங்கெல்லாம் ஸ்மார்ட்னஸ் அப்ளை பண்ணும், இந்த இடத்துல ஸ்மார்ட்டா இருந்தா சம்ம முடிச்சலாம் சொல்லி தரேன். இந்த இடத்துல வளவள எழுதிட்டு இருக்காம F by L F into T கண்டிப்பா மேட்ச் ஆகாது. முடிச்சுட்டு தூக்கி போட்டே போயிட்டே இருக்கணும். ஒவ்வொன்றுக்கு அப்ளை பண்ணிட்டு உட்காரக்கூடாது நீட் எக்ஸாம்ல. ஸ்மார்ட்னஸ். ஓகே. சோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन will be straight away இதை கட் பண்ணணும். ஆப்ஷன் A ஆப்ஷன் B should be the correct answer. சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு இம்பல்ஸ்க்கும் வேற டைமென்ஷன்ஸ். கிளியர் கைஸ்? புரியுதா? ரொம்ப ஃபெட்டிகா இருக்கா? இங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு தெளிவா தெரியும். எக்ஸ்பிளேஷன் will be given. PDF கீழே கொடுத்திருப்பேன், ஆப்ல யூஸ் பண்ணிப்பீங்க. சரியா? ரைட். Now we go for the next question guys. இந்த क्वेश्चन என்ன சொல்றான்னு பாப்போம். The position of a particle moving on x-axis is given by my xt is equal to a sin t plus b cos square t plus ct square plus d, where t is the time. The dimension of abc by ds. டைமார்க்கா 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாங்க, ஒரு பார்ட்டிகிள் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம கிராஃப் இப்படி இருக்குன்னா இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், ஊருக்கே தெரியும். ஸோ இந்த நம்ம ஆப்ஜெக்ட் வந்து இப்படி எக்ஸ் ஆக்சிஸ்ல அப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. அந்த மூவ் ஆகிறத டெபிக் பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. மை எக்ஸ் ஆஃப் டைம்
ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஸோ ஆரம்பிக்கிறப்போ 0 செகண்ட்ஸ்ல எங்க இருந்துச்சு, 2 செகண்ட்ஸ்ல எங்க இருக்கு, 4 செகண்ட்ஸ்ல எங்க இருக்கு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இது எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறத ஒரு ஈக்குவேஷனா கொடுத்துருக்காங்க. த ஈக்குவேஷன் இஸ் மை எக்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் மாறிட்டே இருக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டி பிளஸ் நமக்கு தேவையில்ல a sin t plus b cos square t plus ct square plus d நமக்கு இருக்கு plus d. சரியா, இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் நாம abc by d, abcங்கிறது 3 கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இந்த இடத்துல. a ன்னு ஒன்னு இருக்கு, b ன்னு இருக்கு, c இருக்கு, d இருக்கு. இது கான்ஸ்டன்ட் வந்து ஒரு வேரியபிள்ஸ் ஏதோ ஒண்ணு. சரியா, இந்த மூணையும் கம்பைன் பண்ணி abc by d அப்படிங்கிற இந்த குவாண்டிட்டிக்கு டைமென்ஷனை கண்டுபிடிச்சு சொல்லுங்கிறாங்க. எப்படி அப்ரோச் பண்றது இந்த கொஸ்டினை, ஹவு வில் யூ டூ? இதுக்கு வேற எந்த நாலேஜுமே தேவையில்லை, இந்த நம்ம சாப்டரோட இந்த நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். ஹவு வில் யூ அப்ரோச் திஸ் கொஸ்டின் கைஸ்? எஸ், லெட் மீ ஹெல்ப் யூ. பேசிக்கலி இந்த 4 ஆப்ஷனுக்கு எப்படி நம்ம யோசிக்கணும், நான் ஒரு நீட்டா சொன்னது எப்படி யோசிப்பேன். ஓகே, இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ ஏபிசிக்கு நான் கண்டுபிடிக்கணும். என்னோட நாலேஜ் அப்ளை பண்றேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ்ங்கிறது பொசிஷனை சொல்லுது. அப்போ இந்த மொத்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS ஃபுல்லா பொசிஷன் ஆஃப் மை ஆப்ஜெக்ட சொல்லுது. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா பொசிஷன் இஸ் நதிங் பட் லென்த். அப்போ இந்த பக்கம் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா லென்த், இந்த டீங்கிறது வேரிங் வித் டைம் ஈக்குவேஷன், அதாவது கணக்கு கிடையாது. அப்போ இந்த பக்கம் ஃபுல்லா லென்த் சொல்லுது. சோ ஒரு சைடு ஆஃப் தி ஈக்குவேஷன் லென்த் சொல்லுதுன்னா டைமென்ஷன் ஆஃப் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு L னா, அப்ப டைமென்ஷன் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைடு ஷுட் பி ஆல்சோ ஈக்குவல் டு L. பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி அப்ளை பண்ணி பார்ப்பேன். இப்போ இந்த பக்கமும் அந்த பக்கமும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கணும். அப்ப மொத்த சைடுக்கும் L, இந்த பக்கம் Lனா இந்த மொத்த சைடுக்கும் L. அப்போ என்னோட a sin t plus cos square t plus cd square is equal to L இருக்கணும். அண்ட் அப்போ மொத்தமும் Lனா, அப்போ Lனா இது ரெண்டு நடுவுல இருக்கு பிளஸ் சைன் இருக்கு, பிளஸ் இருக்கு. சரியா, பிளஸ் இருக்குன்னா எப்போ ரெண்டு குவாண்டிட்டி நீங்க ஆட் பண்ண முடியும்னா, இது ரெண்டு ஒரு குவாண்டிட்டி எப்போ ரெண்டு ஆட் பண்ண முடியும்னா ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் தான் ஆட் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி ரெண்டு சேம் டைமென்ஷன் இருக்குன்னா இதுவும் எல்லா தான் இருக்க முடியும், இதுவும் எல்லா இருக்க முடியும், இதுவும் எல்லா இருக்க முடியும், அண்ட் இதுவும் எல்லா தான் இருக்க முடியும். சரியா, அப்போ எல்லாத்துக்கும் சேம் டைமென்ஷன் இருந்தாதான் ஆடும் பண்ண முடியும். அண்ட் எல்லா ஈக்குவேஷன் எல்லாம் சேமா இருந்தா தான் ஈக்குவல் டு பண்ண முடியும். ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்க போகுது. சரியா, அப்ப டைமென்ஷன் ஆஃப் திஸ் இஸ் ஈக்குவல் டைமென்ஷன் ஆஃப் திஸ். பிளஸ் இருந்தா L பிளஸ் L பிளஸ் L பிளஸ் L 4L கிடையாது, மல்டிபிளிகேஷன்ல தான் L ஸ்கொயர் போகும். பிளஸ் இருந்தா நமக்கு மேட்ரே கிடையாது. சோ அப்ப எல்லா பக்கமும் L பிளஸ் தான் பண்ண போறீங்கன்னா மொத்தமும் L தான், இந்த L தான் இருக்க போகுது. சோ அப்ப டைமென்ஷன் ஆஃப் எவ்ரிதிங் வில் பி ஈக்குவல் டு L. அப்போ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிட்டே வரணும். my a sin t equal to L, b cos square t equal to L, ct square equal to L and d equal to L ன்னு வந்துரும். அப்ப ஸ்ட்ரைட் அவே டைமென்ஷன் ஆஃப் d நான் இங்க குட்டியா எழுதுறேன். my dimension of d will be equal to L முடிஞ்சு போச்சு. அடுத்து ct square equal to L ன்னு கொடுத்திருக்காங்க. என்னது, ct square equal to L ன்னு கொடுத்துட்டாங்க. So time dimension already தெரியும் guys. What is the dimension of time? Capital T. அப்போ c க்கு இந்த பக்கம் இருக்கு, t அந்த பக்கம் போச்சுனா t ஸ்கொயர் க்கு அந்த பக்கம் போச்சு t power minus 2 ஆயிடும். அதோட dimension of c will be equal to L இங்க அப்படியே இருக்கட்டும், t ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சுனா t power minus 2 ஆ போய்டும். சோ அப்ப என்னோட c க்கும் d க்கும் எனக்கு டைமென்ஷன் கிடைச்சிருச்சு. இப்போ ab சார்ட் அவுட் பண்ணனும். ab தெரியும், எல்லாத்தையும் நாலுக்கும் தனித்தனியா கண்டுபிடிச்சனா இந்த ஒரு ஈக்குவேஷன்ல போட்டு சம முடிச்சிடலாம். அப்ப ab தேவை. a is equal to என்ன கைஸ் கொடுத்திருக்காங்க, my a sin t is equal to L ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ என்னோட a sin t is equal to L ன்னு சொல்லிட்டாங்க. we know that இங்க தான் நம்ம குழப்பமே வரும். இந்த ஒரு கான்செப்ட்காக இந்த क्वेश्चन எடுத்தேன். சைனுக்கு டைமென்ஷனே கிடையாது. cos all trigonometries have no dimension. so trigonometry equations க்கு டைமென்ஷனே கிடையாது. அப்ப இந்த sin t நீங்க மொத்தமா மறந்துருங்க. அப்ப dimension of my a will be equal to L. அப்ப dimension of a will be equal to L guys. இது தேர்ட் விஷயம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அடுத்து b, இங்க cos square t இதுக்கும் என்ன வரும் கேட்கலாம். cos அப்படின்னா முடிஞ்சு போச்சு trigonometric equation. அது ஸ்கொயர் பண்ணாலோ கியூப் பண்ணாலோ 4 பண்ணாலோ நமக்கு பிரச்சனை இல்ல, உள்ள டைம் இருக்கு, அது cos குள்ளதான் இருக்கு, trigonometric குள்ளதான் இருக்கு. அப்போ மொத்தமா இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. இப்போ b cos square t is equal to L போட்டீங்கன்னா cos square t டைமென்ஷனே கிடையாது. அப்ப dimension of b is equal to dimension of L வந்துரும். dimension of b is equal to dimension L. சோ அப்போ உங்களுக்கு 4 விஷயம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. DCAB ABCD நாலுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன் தெரிஞ்சிருச்சு. A க்கும் B க்கும் L, D க்கும் L தான், C க்கு மட்டும் t ஸ்கொயர் சைன் குள்ள இல்லாம தனியா இருந்துச்சு. இந்த t ஸ்கொயர் அந்த பக்கம் போச்சு, t power minus 2 ஆச்சு. C equal to L t power minus 2 வந்துச்சு. இத கொண்டு போய் இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணி பாப்போம். நாம அப்ளை பண்ணீங்கன்னா my இந்த ஃபார்முலா will be equal to A க்கு என்ன guys, A க்கு L போடுங்க, L. அடுத்து b க்கு என்னது, b க்கு L. அடுத்து c க்கு என்னது, L t power minus 2 divided by d என்ன, d க்கு L தான் இருக்கு. சரியா, அப்ப ஒரு L கேன்சல் ஆயிடும். இந்த L into L ஸ்கொயர் ஆயிடும். அப்ப ஆன்சர் will be L square t power minus 2. this should be the correct answer guys. எதுக்கு கரெக்ட் ஆன்சர் இருக்கு, L square t power minus 2, ஆப்ஷன் C. so
இந்த ஒரு எம்சிக்கு பேசிக் டைமென்ஷனோட நாலேஜ் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதையும் பயப்படாம ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்ன, ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு, ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, பொசிஷன் இருக்கு, பொசிஷன் நத்திங் பட் டிஸ்டன்ஸ். அப்போ அது டைமோட வேரி ஆகுதுன்னு சொன்னாங்க. டைம் நமக்கு முக்கியம் இல்லை இந்த இடத்துல, அது உள்ளதா இருக்கு. அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ்ங்கிறப்ப ஒரு டைமென்ஷன் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த மொத்த ரைட் ஹேண்ட் சைடுக்கும் டைமென்ஷன் எல்லாம் இருக்கும். இந்த மொத்த ரைட் ஹேண்ட் சைடுல 4 விஷயம் இருக்கு. a sin t பிளஸ் b cos t பிளஸ் ct ஸ்கொயர் பிளஸ் d இருக்கு. அப்போ 4 விஷயத்த பிளஸ் பண்ணிருக்காங்க. எப்போ ஒரு 4 விஷயத்த பிளஸ் பண்ண முடியும், இங்க மல்டிபிளிகேஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம பிரச்சனை இல்லை. எப்போ 4 விஷயத்த பிளஸ் பண்ண முடியும், இந்த 4க்கும் டைமென்ஷன் சேமா இருந்தாதான். ஆனா இந்த 4 டைமென்ஷன் ஈக்குவலா இருக்க போது ஆட் தான் பண்ண போறோம், இந்த டைமென்ஷன் மாறாது. இந்த l பிளஸ் l 2l மாறாது, எல்லா தான் இருக்கும். அப்போ 4 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 4l வராது, வெறும் l தான் இருக்க போது. அப்போ ரெண்டு டைமென்ஷன் சேமா இருக்க போது. அப்போ எல்லுங்கிறது நம்ம காமனா கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஆட் பண்ணாலும் அதே தான் வரப்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எல் 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 எல்னு கொடுத்தோம், ஈக்குவேட் பண்ணோம். a sin t l ஈக்குவேட் பண்ணோம், b cos t l ஈக்குவேட் பண்ணோம், ct ஸ்கொயர் l ஈக்குவேட் பண்ணோம், d l ஈக்குவேட் பண்ணோம், சிம்பிளிஃபை பண்ணோம். அது எல்லாத்தையும் கூட இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணோம். தி ஆன்சர் இஸ் சால்வ்டு. இப்படிதான் ஒரு டைமென்ஷன்ல எம்சிக்யூஸ்க்கு நம்ம யோசிக்கணும், ஒரு அப்ரோச் பண்ணோம். இதை நீங்க நான் சொல்லி கொடுக்கறனால இவ்வளவு டைம் எடுத்துக்குது. நீங்களா சால்வ் பண்ணீங்கன்னா பட்டு பட்டுன்னு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு மாடல் நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எழுத முடியும். இப்ப நான் சொல்றப்ப கூட கேட்க ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க எழுதி பாத்தீங்கன்னா தான் தெரியுது பின்னாடி இருக்க டிஃபிகல்ட்டி என்னன்னு. சோ தயவு செஞ்சு ஒர்க் போடுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். சரியா, போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? கிளியர், சூப்பர். நவ் இதான் கொடுத்துருக்கேன், ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஆன்சர் l square t power minus 2. correct answer for this question guys. Right, next, the quantities which have the same dimensions as those of solid angle is. ஸோ இந்த 4 இதுல பாத்தீங்கன்னா சாலிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, இது நீட் 2024ல கேட்ட கொஸ்டின் கைஸ். ஓகே, இது நான் ப்ரெடிக்ஷன்ல வச்சிருந்தா அப்படியே வந்துச்சு. சரியா, அந்த வருஷம். சூப்பர். சோ என்ன சொல்றாங்க, which have the same dimension of solid angles ன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்ம எது சாலிட் ஆங்கிளுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னு மேட்ச் பண்ண சொல்றாங்க. கைஸ், we know that இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல டைமென்ஷன் ஸ்டார்டிங்ல சொன்னேன், ரெண்டு குவாண்டிட்டிக்கு மட்டும் உங்களுக்கு டைமென்ஷன் இல்லைன்னு. என்ன கைஸ், சாலிட் ஆங்கிள் அண்ட் பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் ரெண்டுக்குமே உங்களுக்கு டைமென்ஷன் இல்லை நம்ம படிச்சிருந்தோம். ஸோ பிளேன் ஆங்கிள் அண்ட் சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஸோ இட் இஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்காரு, இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி. இது இல்லாம ஒரு போன கொஸ்டின்ல டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி ஒன்று படிச்சோம் கைஸ். என்னது எக்ஸாக்ட்லி? ஐ லவ் யூ ஆல். என்ன படிச்சோம், யங்ஸ் மாடுலஸ் ஸ்கூல்ல ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் படிச்சோம். ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு லாங்கிடியூடினல் லென்த் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் கேன்சல் ஆகி டைமென்ஷன் எல்லாம் போச்சு. எக்ஸாக்ட்லி அனதர் டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஸ்ட்ரெயின் கைஸ். ஸ்ட்ரெயின்ங்கிறது உங்களுக்கு சாலிட்ஸ்ல வரும் அந்த ஃபார்முலால. ஸோ இதுக்கும் டைமென்ஷன் கிடையாது, சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் கிடையாது. ஸோ இது வரைக்கும் 3 குவாண்டிட்டி டைமென்ஷன் லெஸ்ஸா படிச்சிருக்கோம், சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் அண்ட் ஸ்ட்ரெயின். பக்கா கிளியர்? நோட்ல ஆட் பண்ணிட்டே வரணும், கீ பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டே வரணும். ஸோ ரைட், இப்போ நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அவங்க சொல்றது படி சேம் டைமென்ஷன் ஆஸ் தோஸ் ஆஃப் சாலிட் ஆங்கிள் தான். இந்த 4 ஆப்ஷன்ல எந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு டைமென்ஷனே கிடையாதுன்னு நம்ம கிட்ட கேட்கறாங்க. சரியா, ஸோ பாப்போமா? ஓகே, ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள். ஸ்ட்ரெயினுக்கு இருக்கா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்துருச்சு. ஸோ ஸ்ட்ரெயினுக்கு நமக்கு டைமென்ஷன் படிச்சோம், அப்போ ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் இல்லை, ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சரு ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சரா வந்துருச்சு. சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷன் இல்லை, பிளேன் ஆங்கிள் நார்மல் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் எல்லாம் ஒன்று தான், அதுக்கும் டைமென்ஷன் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பார்ட் 1 டைமென்ஷன் குவான்டிட்டிஸ் பார்ட் 1ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிள் கிடையாது. அண்ட் ஸ்ட்ரெயினும் ஒரு கொஸ்டின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ கைஸ். ஸ்ட்ரெயினுக்கும் சாலிட் ஆங்கிளுக்கும் டைமென்ஷன் இல்ல, which matches with that solid angle. அண்ட் அதெல்லாம் பார்த்துடலாம். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்கு, அங்கேயே முடிஞ்சு போச்சு. இங்க சாலிட் ஆங்கிளுக்கு டைமென்ஷனே கிடையாது, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டைமென்ஷன் இருக்கு. இப்பதான் படிச்சோம், என்ன கைஸ் 3 படிச்சோம், ஸ்ட்ரெஸ், பிரஷர், யங்ஸ் மாடுலஸ். 3க்கும் ஒரே ஒரு டைமென்ஷன் தான், தட் இஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பிரஷர் F/A mLT power -1 divided by L square. அது போட்ட ஆன்சர் வந்திருக்கும். இங்க டைமென்ஷன் வந்துருங்கப்பயே ஆப்ஷன் முடிஞ்சது. ஆங்கிள் இருக்கோ இல்லையா தேவையில்லை. அடுத்து ஆங்கிளுக்கு டைமென்ஷன் இல்லை, அது ஓகே, இது ஒபே பண்ணல, ஆனா ஆப்ஷன் தப்பு. ஸ்ட்ரெயின் அண்ட் ஆர்க், ஸ்ட்ரெயினுக்கு டைமென்ஷன் அது கரெக்ட் தான், ஆனா ஆர்க்குங்கிறது ஒரு வகையான லென்த் தான். இப்படி ரேடியஸ் ஒரு லென்த் தான், நமக்கு இதை மெஷர் பண்ண முடியும், அது ஒரு லென்த். அப்போ இது கிடையாது, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து ஆங்குலர் ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரெஸ்ங்கிறத பார்த்த உடனே நமக்கு முடிஞ்சு போச்சு, சம தப்பு. இங்க ஆங்குலர் ஸ்பீடுக்கும் நமக்கு இருக்கு, முன்னாடி தான் படிச்சோம். ஆங்குலர் மொமெண்டம் படிச்ச மாதிரி ஆங்குலர் ஸ்பீடு இருக்கு, அதுக்கு நமக்கு கண்டிப்பா இருக்கும். அப்ப ஸ்ட்ரெயிட்வே தப்பு, ஆன்சர் முடிஞ்சது. கரெக்ட் ஆன்சர் will be ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ரெயின் அண்ட் ஆங்கிள் கைஸ். பக்கா கிளியர்? சோ இதான் நம்ம கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன் ஏ should be the correct answer here. ஓகே, நவ் அடுத்த கொஸ்டின். இது ஒரு முக்கியமான டெம்ப்ளேட் கொஸ்டின், இது கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்றாங்கன்னா, the electric flux is phi is equal to alpha into sigma plus beta into lambda. அண்ணா என்ன ஒன்றும் புரியல, பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. சரியா, என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். அண்ட் வேர் lambda and sigma are linear and surface charge density. ஓகே, என்ன சொல்றாங்க, இந்த இது பேர் சிக்மான்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சிம்பிள் போட்டாங்கன்னா சிக்மா, இப்படி ஒரு போட்டாங்கன்னா ds ஆர்ச் வச்சு போட்டாங்கன்னா, இப்படி போட்டு இப்படி போட்டாங்கன்னா லாம்டான்னு சொல்லுவாங்க. சரியா, so this is called sigma.
this is called lambda. So this is called lambda. Okay, lambda. Okay, so இப்போ என்ன சொல்றாங்க, lambda is called linear charge density, sigma is called surface charge density அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்க படிப்பீங்க, மறுபடியும் கிளாஸ் 2 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சாப்டர்ல படிப்பீங்க. so lambda is equal to linear charge density அப்படின்னா my lambda is equal to q divided by l ன்னு படிப்பீங்க. qங்கிற சார்ஜ், லென்த், lங்கிற லென்த். sigma is equal to q divided by area ன்னு படிப்பீங்க. q divided by area ன்னு படிப்பீங்க. இது ரெண்டு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட், இந்த ஈக்குவேஷன்ல ரெஸ்பெக்டிவ்லி ஆல்பா பை பீட்டாங்கிறது ஒரு வேரியபிள். அண்ட் இதை இதோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? இது எப்படி அப்ரோச் பண்றது நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டேன். கான்செப்ட் படி இல்ல சிக்மா இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை ஏரியா, லாம்டா இஸ் ஈக்குவல் டு கியூ பை எல். இது உங்களுக்கு 12th முடிச்சா ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ ஒன்றும் பிரச்சனை தெரியலனால இப்போ ஆன்சர் சொல்லி கொடுத்துட்டேன். இதோட ஈக்குவேஷன் ஆன்சர். இப் ஹவு டு அப்ரோச் திஸ் கொஸ்டின் கைஸ், ஹவு டு அப்ரோச் திஸ் கொஸ்டின் எப்படி போலாம். இப்போ டைமென்ஷன் நாலேஜ் வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணணும். என்ன ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு ஆல்பா பை பீட்டாவோட டைமென்ஷன் தெரியணும். அப்ப ஆல்பாக்கான டைமென்ஷன் தெரியணும், பீட்டாக்கான டைமென்ஷன் தெரியணும். தெரிஞ்சதா நம்ம ஆன்சர் மேட்ச் பண்ணிடலாம். சோ பாப்போமா. மை phi is equal to phi இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிச்சோம். ஓகே, பின்னாடி பஸ் சவுண்ட். ஓகே, ஃப்ளக்ஸ்ங்கிறது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிச்சோம். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு, எல்ஹெச்எஸ்ல இருக்கு. சரியா? ஆர்ஹெச்எஸ்ல உங்களுக்கு இது இருக்கு. நமக்கு ஆல்பா பீட்டா தான் நமக்கு தேவை. நமக்கு என்ன தெரியும், இந்த சிக்மா பத்தி ஆன்சர் தெரியும், லாம்டா பத்தி ஆன்சர் தெரியும். சோ இது ஒரு குவாண்டிட்டி, இது ஒரு குவாண்டிட்டி, ரெண்டு ஆட் பண்றாங்க. ரெண்டோட டைமென்ஷன் எப்படி இருக்கணும் guys? எக்ஸாக்ட்லி நமக்கு இது ரெண்டோட டைமென்ஷனும் சேமா இருக்கணும். நம்ம ஃப்ளக்ஸ் பிடிச்சிங்க நோட தேவையில்ல, நமக்கு சிக்மா அண்ட் லாம்டாக்கே க்ளூ கொடுத்துட்டாங்க. அதனால இந்த குவாண்டிட்டிக்கும் டைமென்ஷன் சேமா இருக்கும். அப்போ மை டைமென்ஷன் ஆஃப் alpha into sigma will be equal to dimension of beta into lambda தெரிஞ்சு போச்சு. அப்போ எனக்கு தேவைங்கிறது ஆல்பா அண்ட் பீட்டாக்கு தான் தேவை. இந்த ஆல்பா அண்ட் பீட்டா, அப்ப பீட்டா டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க, இந்த சிக்மா அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. சோ மை ஆல்பா டிவைட் பை பீட்டா will be equal to lambda divided by sigma. so lambda divided by sigma, நமக்கு ஆல்பா பை பீட்டா தான் தேவை. அது நமக்கு இங்க வந்துருச்சு, which will be equal to lambda by sigma கொடுத்துட்டாங்க. அப்ப லாம்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும், சிக்மாவோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டிட் பண்ணுங்க, ஆன்சரை முடிங்க. சோ என்ன சொல்றாங்க, லாம்டாவோட வேல்யூ என்ன, q by l. அப்போ சார்ஜ் டிவைட் பை லென்த் டிவைட் பை q by a, q டிவைட் பை ஏரியா. அப்ப q அடிச்சு விட்டு வேலை முடிஞ்சு. இந்த ஏரியா மேல போச்சுன்னா ஏரியா டிவைட் பை லென்த் வரும். சோ ஏரியாவோட டைமென்ஷன் என்ன, l ஸ்கொயர். லென்த்தோட டைமென்ஷன் l ஸ்கொயர் அடிச்சா டைமென்ஷன் ஆஃப் மை ஆல்பா பை பீட்டா, dimension of my alpha by beta will be equal to L guys. The dimension of my alpha by beta is equal to L. And the correct answer for this question will be displacement. இங்க நாலு விஷயம் பாத்தீங்கன்னா, சார்ஜ் இருக்கா, சார்ஜ் பத்தியே பேசல, கட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்ல, கட். ஏரியா இல்ல, ஏரியானா L ஸ்கொயர் வந்திருக்கும், அதுவும் கட். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு டைமென்ஷன் L. so dimension of displacement will be equal to L. and இத சிம்பிளிஃபை பண்றப்ப ஆன்சர் L வருது. that's all. so நம்ம இந்த இடத்துல என்ன நாலேஜ் அப்ளை பண்ணோம், ஹோமோஜெனிட்டி யூஸ் பண்ணி இந்த பக்கம் எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் சேமா தான் இருக்குன்னு படிச்சிட்டோம். அப்போ இதை மறந்துட்டோம். இந்த பக்கம் சிக்மாவும் லாம்டா கொடுத்துட்டாங்க, ஆல்பா சிக்மா பிளஸ் பீட்டா லாம்டா கொடுத்துட்டாங்க. இந்த சிக்மாவும் லாம்டாவும் நமக்கு ஒரு க்ளூஸ், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, லினியர் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றாங்கன்னா இரண்டோட டைமென்ஷன் சேமா இருக்குன்னு படிச்சோம். அதை ஈக்குவேட் பண்ணப்போ நமக்கு தேவைங்கிறது ஆல்பா பை பீட்டா தான் நமக்கு தேவை. அதனால பீட்டாவை டினாமினேட்டர் கொண்டு வந்தேன், சிக்மா அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். ஆல்பா பை பீட்டா ஈக்குவல் டு லாம்டா பை சிக்மா வந்துச்சு. அதோட வேல்யூஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், 12th முடிச்ச உங்களுக்கே தெரியும். ஸோ அதை அப்ளை பண்றப்போ எல்லுங்கிறது டைமென்ஷன் தான் கிடைச்சது. இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் சி கைஸ். பக்கா கிளியர்? சோ இதே கொஸ்டின்ல சிக்மாவும் லாம்டாவும் கொடுக்கல, வெறும் ஆல்பா பிளஸ் பீட்டாவும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு ஆல்பா பத்தியும் தெரியாது, பீட்டா பத்தியும் தெரியாது. கரெக்டா? அப்ப நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணிருக்கணும், ஃப்ளக்ஸ் கிட்ட போயிருக்கோம். ஃப்ளக்ஸ் நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா? flux is equal to electric field into area, electric field is equal to force by charge. அப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணோம், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், ஃப்ளக்ஸ் பத்தி கண்டுபிடிச்சிருப்போம். ஃப்ளக்ஸ் பத்தி கண்டுபிடிச்சிட்டு அதுவும் இதுவும் ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். சோ அப்போ இந்த ஃப்ளக்ஸோட டைமென்ஷனும் இந்த ஆல்பாவோட டைமென்ஷனும் பீட்டாவோட டைமென்ஷன் ஈக்குவல் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா போடுவாங்க. அப்படி போட்டிருக்கவே தேவையில்லை. என்ன பண்ணுனா இங்க சிக்மாவும் லாம்டா இல்ல என்ன பண்ணிருக்கணும், ஆல்பா பிளஸ் பீட்டா மட்டும் தான் இருக்கும். அப்ப ஆல்பாவோட டைமென்ஷனும் பீட்டாவோட டைமென்ஷனும் ஆட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஆட் பண்ணிருக்காங்கன்னா ரெண்டோட டைமென்ஷன் ஈக்குவலா தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஆல்பா பை பீட்டா என்ன இருக்கும், ஆட்டோமேட்டிக்லி 0 இருக்கும், டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டியா போயிருக்கும். புரியல நான் சொல்றேன். இதே இடத்துல என்னோட क्वेश्चन நான் இப்படி மாத்தி கொடுக்குறேன். என்னது, என்னோட flux will be equal to, கலர் தெரியுதா, flux will be equal to ஆல்பா பிளஸ் சிக்மான்னு கொடுத்து, சாரி ஆல்பா பிளஸ் இந்த a பிளஸ் b கொடுத்துறேன் இப்போதைக்கு. என்னது a பிளஸ் b அப்படின்னு கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல a பை b யோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நீட் எக்ஸாம் இப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஆன்சர் என்ன வந்திருக்கும், ஸோ இந்த ஏவும் பியும் ஆட் பண்றாங்க, ரெண்டு குவாண்டிட்டி ஆட் பண்றாங்க, ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கும். அப்ப டைமென்ஷன் ஆஃப் a will be equal to டைமென்ஷன் ஆஃப் பீட்டா. அப்ப ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஈக்குவல் ரிலேஷன் டிவைட் பண்றப்போ ரெண்டு டைமென்ஷன் கேன்சல் ஆயிட்டு
1 வந்திருக்கும். அப்போ இட்ஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஒரு கான்ஸ்டன்ட் 1 வந்திருக்கும். இட்ஸ் டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. ஆன்சர் அங்கேயே முடிஞ்சிருக்கும். சரியா? சிக்மா அண்ட் லாம்டா கொடுத்தா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி சம ப்ரொசீட் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இந்த நாலேஜ் நமக்கு இருக்கணும். ஓகே, ஸ்மார்ட்டா அப்ரோச் பண்ணி ஆன்சர் முடிக்க தெரியணும். ஆன்சர் வில் பி எல். ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் சி. ஓகே பாக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் பா இது. ஓகே பார்க்கலாம் என்ன கொஸ்டின். which one of the following is the correct dimensional formula? Correct dimensional formula for the capacitance in F. capacitance ஓட dimension F ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. and M, L, T and C stands for M for mass, L for length and T for time, C for charge சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க. நமக்கு சார்ஜுக்கு டைமென்ஷன் இல்ல, கரண்ட்டுக்கு தான் டைமென்ஷன் இருக்குன்னு சொன்னால சார்ஜ் சின்னு சொல்லி டினோட் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க, எஃப்ங்கிறது கெப்பாசிட்டன்ஸோட ஒரு டைமென்ஷன் சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது 4ல எது வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கு மேட்ச் பண்ணது கண்டுபிடிக்கணும். அகைன் கெப்பாசிட்டன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. 12th செகண்ட் சாப்டர்ல படிப்பீங்க. கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஈக்குவலன்ட் டு ஒரு சர்க்கியூட்ல இருக்கிற ஒரு யூனிட், ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. சரியா? ஓகே. C is equal to அந்த கெப்பாசிட்டன்ஸ் நான் C ன்னு சொல்றேன். C is equal to Q by V ன்னு சொல்லுவாங்க. என்னது? C is equal to Q by V அப்படிங்கிற ஒரு ரிலேஷன் இருக்கு. சரியா? Q is the charge, Vங்கிறது பொட்டன்ஷியல். Vங்கிறது பொட்டன்ஷியல். சரியா? எனக்கு பொட்டன்ஷியலுக்கு நான் உங்களை ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த பொட்டன்ஷியல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொன்னேன். அந்த பொட்டன்ஷியல் ஞாபகம் வச்சுக்கிட்டா வெல் அண்ட் குட். அப்படி இல்லை நான் டக்குன்னு மறந்து போச்சு எக்ஸாம்ல, எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்குன்னா அந்த நெமோனிக் என்ன யூஸ் பண்ணும், மை Q அப்படியே இருந்துட்டு போகுது இந்த பொட்டன்ஷியலை மல்டிப்ளை டிவைட் பை Q பண்ணும். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை Q பண்ணும். ஏன் பண்ண சொல்றேன்னா எனக்கு Q இன்ட்டு பொட்டன்ஷியல் ஒர்க் டன் தெரியும். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். அது ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்ட்டு பொட்டன்ஷியல். நான் இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி ஆணிதரமா பலதரம் சொல்லி கொடுத்துட்டேன். ஒர்க் டனோட டைமென்ஷன் நமக்கு தெரியும். அப்போ இந்த பொட்டன்ஷியலை சார்ஜ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க் டன் வந்துடும். ஒர்க் டனோட டைமென்ஷன் நமக்கு தெரியும். இந்த Q வந்து மேல நியூமரேட்டர் போயிடும், Q ஸ்கொயரா போயிடும். Q ஸ்கொயரா போயிடும், பிரச்சனை இல்லை. அப்போ பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் என்ன போயிடும், நமக்கு ஒர்க் டன் ஆயிடும். ஒர்க் டனோட டைமென்ஷன் நமக்கு தெரியுமே. அப்போ என்னோட கெப்பாசிட்டன்ஸ் C இந்த இடத்துல F ஞாபகம் வச்சுக்க சொல்றாங்க இவங்க. அப்போ என்னோட டைமென்ஷன் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் will be equal to Q ஸ்கொயர். Q ஸ்கொயர் C ஸ்கொயர் டிவைட் பை Wங்கிறது என்ன ஆயிடும், M L ஸ்கொயர் T பவர் -2 ஆயிடும். அப்படி நியூமரேட்டருக்கு போச்சுன்னா M பவர் -1, L ஸ்கொயர் மேல போச்சுன்னா L பவர் -2, T பவர் -2 மேல போச்சுன்னா T ஸ்கொயர் and C square. So the correct answer for the capacitance in terms of M, L, T and C are M power -1, L square, L power -2, T square. Answer என்ன இருக்க போகுது? Answer should be option D. C square இருக்கு, M power -1 இருக்கு, L power -2, T power 2 இருக்கு. சரியா? So correct answer will be option C. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. இங்க C square இருக்கு, இங்க C இருக்கு. அதான் வித்தியாசம். சரியா? இதுவும் வராது. So இப்படிதான் கைஸ் யோசிக்கணும். இந்த ஒரு கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்க 12th படிக்காம அந்த நாலேஜ் எல்லாம் சுத்தமா எழுதவே முடியாது. அதை நான் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு என்ன விஷயம் தெரியலாம்னா நீங்க பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியாத விஷயம் வந்துருச்சுன்னா அது எப்படி தெரிஞ்ச விஷயத்தோட கம்யூனிகேட் பண்ணது, ரிலேட் பண்றது நம்ம யோசிக்கணும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை வால்யூம், சார்ஜ் பை பொட்டன்ஷியல் தெரியும். பொட்டன்ஷியலும் சார்ஜ் மல்டிப்ளை பண்ணா ஒர்க் டன் தெரியணும். அந்த கனெக்ஷன் நாலேஜ்ல இருந்தாதான் I see what your mind know. ஓகே, சரியா? அந்த கனெக்ஷன் தெரிஞ்சாதான் இந்த பொட்டன்ஷியலை மல்டிப்ளை பண்ணி சார்ஜ் பண்ணா ஒர்க் டன் பண்ண தெரியல. அதோட டைமென்ஷன் எனக்கு நல்லாவே தெரியும். அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் முடிச்சலாம் நமக்கு தெரியணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் அப்ரோச் திஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியனாலும் பரவாயில்ல, ஹை லெவல் கொஸ்டின் தான். சரியா? ரைட். இதை தப்பு பண்ணி தான் பிரச்சனையே இல்லை. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் தட். ஓகே, நவ் இந்த ஒரு கொஸ்டினும் 12th தெரிஞ்சாலும் தெரியும். ஒரு ஐடியா கொடுக்குறேன், அப்போ தெரிஞ்சுக்கலாம். இஃப் R, XL and XC represent resistance, inductive reactance, capacitive reactance respectively, then which of the following is dimensionless ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இது 12th முடிச்சவங்க அசால்ட் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு பேசிக் ஐடியா கொடுக்குறேன். என்ன சொல்றாங்கன்னா Rங்கிறத ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. 9th இருந்து படிச்சுட்டு இருக்கோம். R is equal to resistance. அடுத்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு XL ன்னு போட்டாங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL. அடுத்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC ன்னு சொல்லிட்டாங்க. சரியா? சோ நீங்க இதை அந்த EMI and AC அந்த சாப்டர்ல படிப்பீங்க. அப்படி படிக்கிறப்போ XLங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XCங்கிறது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், which is basically இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா ஒரு இண்டக்டர் ஒன்று இருக்கும். சரியா? ஒரு இண்டக்டர் இருக்கும். அந்த இண்டக்டர்னு இப்படி வரைவாங்க. சரியா? சம்திங் எனக்கு மறந்து போச்சு எப்படி வரைவாங்கன்னு. ஸோ இண்டக்டர்ல இருக்கிற இண்டக்டருங்கிறது ஒரு வகையான சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பேரு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். கெப்பாசிட்டர் சர்க்கியூட் இருக்கும். அந்த கெப்பாசிட்டர் சர்க்கியூட்டோட ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். பேசிக்கலி இது ஒரு வகையான ரெசிஸ்டன்ஸ் தான். சரியா? இதோட யூனிட்டும் ஓம் தான்.
ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் தெரியும், இதோட யூனிட் ஓம் தான், இது யூனிட் ஓம் தான். அப்போ நமக்கு இந்த 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த 4ல எது டைமென்ஷன் லெஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நியூமரேட்டரோட எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு டைமென்ஷனே வரக்கூடாது, மேட்ச் அப் ஆயிடுன்னு சொல்றாங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு ஓம், எக்ஸ்எல்க்கு ஓம், எக்ஸிக்கு ஓம். இப்போ 3க்கும் உங்களுக்கு யூனிட் தெரிஞ்சிருச்சு, 3க்கும் சேம் டைமென்ஷன் தான். அதை நீங்க ஆர்னே கூட வச்சுக்கோங்க, டைமென்ஷன் ஓம்னு வச்சுக்கலாம், இங்க ஆர்னு வச்சுக்கலாம். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை எப்படி நீங்க கேன்சல் பண்ண போறீங்க? எப்படி கேன்சல் பண்ண போறீங்கன்னா போட்டு பாருங்க. இப்போ 3 மல்டிபிளிகேஷன் இருக்கு, 3 மல்டிபிளிகேஷன் பண்ணா கியூப் ஆயிடும். அப்ப ஆன்சர் கிடையாது, கேன்சல் அவுட் ஆகாது. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா ஆர் இருக்கு, டிவைட் பை ரூட் அண்டர் எக்ஸ்எல் எக்ஸி இருக்கு. ஸோ ஆர் டைமென்ஷன் ஆரே வச்சுக்கோங்க, ரூட் அண்டர் எக்ஸ்எல்ங்கிறது 6, எக்ஸிங்கிறது 6. அப்ப ஆர் ஸ்கொயர் ஆயிடுது. ஆர் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளில வந்துச்சுன்னா வெறும் ஆர் ஆயிடும். ஆர் கேன்சல் ஆயிடும். டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் நமக்கு இருக்கும். அதர் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஆர் நியூமரேட்டர் இருக்கு, ஆர் அப்படியே வச்சுக்கோங்க. டினாமினேட்டர் எக்ஸ்எல் எக்ஸ் இருக்கு, ஆர் ஸ்கொயர் ஆயிடும். ஆர் அடிச்சா 1/r நமக்கு வந்துடும். டைமென்ஷன்லெஸ் கிடையாது, ஆர் டைமென்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர் இன்டு எக்ஸ்எல் பை எக்ஸி, எக்ஸ்எல் பை எக்ஸி கேன்சல் ஆயிடும், ஆனா ஆர் அப்படியே இருக்கும். அப்போ அது அப்படியே இருக்கும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இதெல்லாம் கிடையாது. ஆப்ஷன் பி ஷுட் பி கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு தெரியனாலும் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி இஸ் ஈக்குவல் டு ஆர், மூணுமே ரெசிஸ்டன்ஸ் தான் தெரிஞ்சதுன்னா, ஓம் தான் யூனிட் தெரிஞ்சதுன்னா, இந்த 4 ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுறது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். பார்த்த உடனே சொல்லலாம் எது மேட்ச் ஆகுன்னு சொல்லிட்டு. சிம்பிள் கொஸ்டின் தான், ஆனா அந்த 12th நாலேஜ் இருக்கணும், அப்பதான் அப்ரோச் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் ஷுட் பி ஓம் பை ஓம். கரெக்ட் ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி கைஸ். Okay, now we go to the good question. Okay, என்ன சொல்றாங்கன்னா the mechanical quantity which has dimensions of reciprocal of masses. So இந்த 4 குவாண்டிட்டில ஒரு குவாண்டிட்டிக்குள்ள நம்ம மாஸ் இன்வெர்ஸ்னா இருக்கணும். என்னது? dimensions of reciprocal of mass. So இது 4 டைமென்ஷன்ஸ் பெருசா இருக்கும். அதுல m⁻⁻1 எதுல இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னது? m⁻⁻1 எதுல இருக்கு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கைஸ் கண்டுபிடிக்கலாம்? m⁻⁻1 எங்க இருக்கு அப்படிங்கிறது போட்டு பார்த்தா தெரியும். சோ ஃபர்ஸ்ட் டார்க்கோட டைமென்ஷன் என்ன கைஸ்? டார்க்கோட டைமென்ஷன் என்ன? எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ml2 t⁻⁻2. இதுல நமக்கு m என்ன இருக்கு? +1 தான் இருக்கு, -1 இல்ல. அப்ப கட்டு. சரியா, கட்டு. நெக்ஸ்ட் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட். கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் நம்ம படிச்சோமா? என்ன படிச்சோம்? F is equal to g m1 m2 divided by r2 நம்ம படிச்சோமா? இதுல g இந்த பக்கம் போகுது, f கீழ வருதுன்னா நமக்கு என்ன ஆயிடும்? எல்லாம் மத்தால இந்த பக்கம் போச்சுன்னா my g will be equal to இங்க இதெல்லாம் இது ஆகாது நமக்கு. மத்தால அப்படி இருக்கு, g is equal to r2, f r2 divided by m1 m2 நம்ம படிச்சோம், m1 m2 படிச்சோம். அதுல f is equal to ml t⁻⁻2 படிச்சோம். r2 l2 divided by m2 இப்படி வந்துரும். m2 m அடிச்சா m⁻⁻1, m⁻⁻1 ஆயிடுச்சா? இங்க சால்வ் பண்ணீங்கன்னா m⁻⁻1 l2 into l l³ t⁻⁻2 ஆயிடும். அப்போ உங்களோட இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்ல m⁻⁻1 வருது. இந்த m⁻⁻1 இங்க கேக்குறாங்க the mechanical quantity which has dimensions of reciprocal of mass, that is m⁻⁻1 4ல எதுல இருக்குன்னு கேக்குறாங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ல இருக்கு. அப்ப கரெக்ட் ஆன்சர் will be கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். மத்த ரெண்டு இருக்கா இல்ல, ஒரு செக்கிங் மட்டும் போட்டுக்கலாம். ஆங்குலர் மொமெண்டம் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். ஆங்குலர் மொமெண்டம் ஈக்குவல் டு mvr ன்னு சொல்லி கொடுத்தேன் கைஸ். மாஸ், வெலாசிட்டி, லென்த், ரேடியஸ் இது லென்த் வச்சுக்கலாம். மாஸுக்கு m தான் வரும், வெலாசிட்டிக்கு lt⁻⁻1, இங்க ஒரு லென்த் அப்ப l ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஒரு l இருக்கு, ஆல்ரெடி l இருக்கிறப்ப l ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்ப இங்க m⁻⁻1 வரல. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி ஒரு கான்செப்ட். சோ அது உங்களுக்கு இப்போ அவசியம் கிடையாது, பின்னாடி வேணும் தான் சொல்லி தரேன். சோ அதுவும் கரெக்ட் ஆன்சர் கிடையாது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி கரெக்ட் ஆன்சர் கிடையாது. சோ நமக்கு 4 விஷயம் பாக்குறப்ப கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஆன்சர் வந்துருச்சு. கரெக்ட் ஆன்சர் will be ஆப்ஷன் பி கைஸ். ஓகே, சோ எனக்கு எது m⁻⁻1 இருக்குன்னு செக் பண்ணனும். ஒவ்வொன்றும் போட்டு பார்த்தா தான் தெரியும். நிறைய பிராக்டிஸ் பண்ணோம்னா நல்லா கான்ஸ்டன்ட் ஞாபகம் இருக்கும். சரியா? சோ கரெக்ட் ஆன்சர் will be ஆப்ஷன் டி. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. ஓகே, அடுத்த ஒரு क्वेश्चन கொஞ்சம் லென்த்தியான क्वेश्चन. we'll try to do it as simple as possible. the dimension of root under mu0 by epsilon naught is equal to that of அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. per mu0ங்கிறது வேக்கம் permeability and epsilon nauட்ங்கிறது வேக்கம் permittivity. ஆல்ரெடி permittivity பத்தி டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் guys. what is permittivity படிச்சோம். permittivity is equal to ஒரு பெரிய கதை சொல்ல ஞாபகம் இருக்கா? f is equal to 1/4 pi epsilon naught. நம்ம கிராவிடேஷன் ஒன்று படிச்சோமே, q1 q2 divided by r2 நம்ம படிச்சோம். எப்சிலன் நாட் அந்த பக்கம் போய் f கீழ வரும். அப்படி போச்சு நமக்கு என்ன படிச்சோம்? நம்ம எப்சிலன் நாட் will be equal to 1/4 pi மறந்துடுங்க, 1/f வச்சுக்கோங்க. இங்க q2 இருக்கும், q2 divided by இங்க r2 வந்துரும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம் நம்ம 1/f அத 1 by அப்படியே வச்சு போட்டீங்கன்னா 1/m l t⁻⁻2 இருக்கும். அண்ட் இந்த மாதிரி q2 நம்ம at ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? சோ qங்கிறது a into t, அது ஸ்கொயர் ஆச்சுன்னா a² t² ஆயிடும். டிவைட் பை r² l² வச்சுக்கலாம். சோ இப்படிதான் நம்ம எப்சிலன் நாட்டுக்கு போட்டோம். அதான் அந்த வேக்கம் பர்மிட்டிவிட்டி. இப்போதைக்கு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட கேட்கறது mu0 by எப்சிலன் நாட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? இதுக்கு நீங்க mu0க்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இதே மாதிரி ஃபார்முலா அப்படியே mu0க்கு இருக்கு. my f is equal to mu0 divided by 4 pi. அதே நேரத்துல அப்படியே q1 q2 divided by r². இது இப்படியும் போடலாம்,
இதெல்லாம் இன்னொரு ஆப்ஷன்லாம் இதுக்கு இருக்கு. சரியா சால்வ் பண்றதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நமக்கு இந்த மியூனாட் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. எப்போ அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்னா ஒரு ரிலேஷன் மறுபடியும் உங்களுக்கு கான்செப்ட் தெரியாம தெரியாது. EM waves ஒரு டாபிக் இருக்கு. என்ன டாபிக்னா my c will be equal to 1 by root under mu naught epsilon naught சொல்லிட்டு நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. mu naught epsilon naught ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ நமக்கு epsilon naught ஒண்ணுக்கு நமக்கு தெரியும் ஆன்சர். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் இதுல m மேல போச்சுன்னா m பவர் -1 ஆயிடும். அடுத்து இந்த L இருக்கு, L ஸ்கொயர் இருக்கு. அப்ப L கியூப் மேல போச்சு, L into L ஸ்கொயர், L கியூப் மேல போச்சுன்னா L பவர் -3 ஆயிடும். அடுத்து A ஸ்கொயர் மேலேயே இருக்கும், P பவர் ஸ்கொயர் வந்துடும். So this will be the dimension of my epsilon naught. சரியா, இது ஒரு சைடு வச்சுக்கோங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. இப்போ நம்ம எங்க பார்க்க போறோம்னா இந்த mu naught by epsilon. இதை நம்ம சிம்பிளை பண்ணி ஆன்சர் நமக்கு வேணும். இது ஈக்குவல் டு சம்திங் நம்ம கிட்ட கேட்கறாங்க. சரியா, இதோட ஷார்ட்கட் என்னன்னா இந்த ஒரு ஷார்ட்கட் தான். C is equal to 1 by root under mu naught epsilon naught ஒரு ஃபார்முலா இருக்கு EM wavesல. இது தெரிஞ்சா இதை கோரிலேட் பண்ண முடியும்னு யோசிக்கலாம். சோ நமக்கு Cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட். அப்ப அது ஸ்பீடு, வெலாசிட்டி is equal to LT power -1 நமக்கே தெரியும். LT power -1. எனக்கு இப்ப எப்சிலன் நாட் கூட ஆன்சர் தெரியும். M power -1, L power -3, A square, T power 2ன்னு. சோ எனக்கு இது ரெண்டும் தெரியும், மியூ நாட் மட்டும் தான் தெரியாது. அப்ப மத்த எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி மியூ நாட்டை வச்சுக்கிட்டோம்னா ஆன்சர் கொண்டு வந்துடலாமா? இதோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷன்ல போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். கரெக்டா? கரெக்ட். அப்போ இந்த சம்ம சப்ஸ்டிட் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண நினைச்சீங்கன்னா எங்க எழுதலாம்? இங்க எழுதுறேன். சரியா, அப்போ எனக்கு C தெரியும், எப்சிலன் நாட் தெரியும், மியூ நாட் மட்டும் தெரியாது. இது பேர் மியூ நாட். அப்ப என்னோட மியூ நாட் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்க ட்ரை பண்றேன்னா my C is equal to 1 by root under mu naught epsilon naught வரும். சோ இது ரெண்டு அந்த பக்கம் போய் இது கீழே வந்துச்சுன்னா my root under mu naught epsilon naught is equal to 1 by c நமக்கு வரும். 1 by c வரும். நமக்கு இந்த ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர். அப்போ mu naught epsilon naught is equal to 1 by c ஸ்கொயர் ஆயிடும். எனக்கு mu naught மட்டும் தேவை, epsilon naught கீழே கொண்டு போயிடுறேன். so my epsilon mu naught is equal to 1 by epsilon naught into c ஸ்கொயர். அப்போ இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு இந்த எப்சிலன் நாட்டோட டைமென்ஷனையும் சியோட டைமென்ஷனையும் சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு மியூ நாட்டுக்கு வேல்யூ வந்துடும். அதை கூட நீங்க போட்டு இந்த எப்சிலன் நாட்டுக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும், அதை போட்டோம்னா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்படிதான் செம்ம லென்த்தியா அப்ரோச் பண்ணலாம். இன்னும் லென்த்தியா அப்ரோச் பண்ணா அந்த மியூ நாட்டோட ஃபார்முலா வச்சு f is equal to BDF sin theta அப்படிலாம் கொண்டு போனோம்னா இது வேற மாதிரி போகும். சரியா, ஆனா இதோட ஷார்ட்கட் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் நமக்கு ஐடியா வந்துருச்சு. என்னது நமக்கு தேவை mu naught by epsilon naught தேவை அண்டர் த ரூட். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவேஷன் இதுதான். என்னது இந்த மாதிரி நமக்கு தெரியுது. அதை ரீஅரேஞ்ச் பண்றப்ப we got this. I will go to next additional page. so எனக்கு என்ன வந்திருக்கு? my c is equal to 1 by root under mu naught epsilon naught வந்துருச்சு. இது அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துச்சுன்னா my root under mu naught epsilon naught will be equal to 1 by c தெரிஞ்சிருச்சு. எனக்கு root under mu naught by epsilon naught வேணும். இங்க ரூட் என்ன mu naught epsilon naught இருக்கு. எனக்கு டினாமினேட்டர்ல ஒரு epsilon naught வேணும், ஆனா நியூமரேட்டர்ல ஒரு epsilon naught இருக்குன்னா அப்ப என்ன பண்ணும்? மல்டிப்ளை டிவைட் பை கீழ எனக்கு ஒரு epsilon naught ஸ்கொயர் வேணும். அப்படி வந்துருச்சுன்னா இங்க மல்டிப்ளை இத கேன்சல் பண்ணி epsilon naught கீழ வச்சுக்கலாம். அப்ப மல்டிப்ளை டிவைட் பை epsilon naught ஸ்கொயர் ஆன் both sides. இந்த ரூட்டுக்குள்ளேயே உங்களுக்கு தெளிவா எழுதி காட்டுறேன். என்னன்னா my root under mu naught epsilon naught இருக்கு. எனக்கு டினாமினேட்டர்ல epsilon naught வேணும். அதனால டினாமினேட்டர்ல epsilon naught போட்டோம்னா கேன்சல் ஆகி 0 ஆயிடும், அது 1 ஆயிடும். அதனால என்ன பண்றேன்? epsilon naught ஸ்கொயரால டிவைட் பண்றேன். இங்க டிவைட் பண்ணோம்னா இங்க மல்டிப்ளையும் பண்ணணும். epsilon naught ஸ்கொயரால மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன ஆகும்? ரெண்டு கேன்சல் ஆகி 1 ஆயிடும். அப்ப நமக்கு ஈக்குவல் ஆயிடும். அப்ப எனக்கு epsilon naught ஸ்கொயரும் இங்க epsilon naught அடிச்சிருவேன். ரெண்டு அடிச்சீங்க டினாமினேட்டர்ல epsilon naught இருக்கும். அண்ட் இது எல்லாமே ரூட்டுக்குள்ள தான் இருக்கு. நம்ம ரூட்டுக்குள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சரியா, ரூட்டுக்குள்ள எனக்கு என்ன இருக்கு? இப்ப ரூட்டுக்குள்ள mu naught by epsilon naught ஒரு இடத்துல இருக்கு, into epsilon naught ஸ்கொயர் நியூமரேட்டர்ல இருக்கு. இந்த epsilon naught ஸ்கொயர் ரூட் வெளில வந்துச்சுன்னா வேற epsilon naught வெளில வரும். so my root under mu naught divided by epsilon naught will be, இந்த epsilon ஸ்கொயர் வந்துச்சுன்னா epsilon naught வந்துரும், will be equal to this is equal to என்ன படிச்சோம்? இது என்ன பண்ணோம்? equal to 1 by c ன்னு படிச்சு வச்சிருக்கோம். 1 by c கரெக்ட்டா? இது இங்க போச்சு, இங்க வந்துச்சு. b equal to 1 by c. அப்ப என்னோட டைமென்ஷன் இதுதான். நம்ம क्वेश्चनல கேக்குறது இதான் கேக்குறாங்க. அந்த epsilon naught அந்த பக்கம் போகும். அப்படி போச்சுனா my root under mu naught divided by epsilon naught is equal to 1 by c epsilon naught. அப்ப இந்த டைமென்ஷனை சப்ஸ்டிட் பண்ணோம்னா c is equal to நமக்கு தெரியும் 1 by L t power -1. இது ஒரு டைமென்ஷன். இந்த epsilon ஓட டைமென்ஷன் நம்ம என்ன கைஸ் படிச்சோம் இந்த இடத்துல? m power -1, L power -3, a square t square. m power -1, L power -3, a square t square. சரியா, இதெல்லாம் மேல போச்சுன்னா எனக்கு ஆன்சர் வந்து m மட்டும் எடுத்து m power -1 மேல போச்சுன்னா m ஆயிடுச்சு. L இங்க 1 இருக்கு, இங்க L power -3 இருக்கு, ரெண்டு போச்சு L power -2 ஆயிடும். மேல போச்சுன்னா L power +2 ஆயிடும். அடுத்து இங்க t power -1, இங்க t square இருக்கு, இங்க t power +1 எடுத்து மேல போச்சுன்னா t power -1. a square இருக்கு, மேல போச்சுன்னா a power -2. so this will be the dimension of my
திஸ் ஈக்குவேஷன் ரூட் அண்டர் மியூ நாட் பை எப்சிலன் நாட். அண்ட் கொஸ்டின் இங்கே முடிஞ்சதுன்னா நமக்கு பரவாயில்ல. இது ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப லென்த்தி கொஸ்டின். யூஸ்வலா நீட்ல இப்படி கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாலும் இதை கொடுத்துருவாங்க. இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றது இது ஒரு லேர்னிங்காக தான் நான் வச்சேன், ஒரு டெஸ்டிங்காக நான் வைக்கல. எவ்வளவு நேரம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு. ஏன்னா இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். 12th முடிச்சவங்களே கொஞ்சம் திணறுவாங்க. ரூட் அண்டர் மியூ நாட் பை எப்சிலன் நாட் எப்படி இதோட ரிலேட் பண்ண நமக்கு தெரியாது. சரியா, இங்க வந்ததுன்னா இதை யூஸ் பண்ணணுங்கிற நாலேஜ் நமக்கு வரணும். இது ரெண்டும் சேர்ந்து படிச்சிருக்கோம், சியோட கனெக்ட் பண்ணி படிச்சிருக்கோம்னு. சோ நமக்கு பர்மிட்டிவிட்டி தனியா பர்மியபிலிட்டி தனியா கண்டுபிடிச்சு யோசிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு டைம் இருக்காது. இதுல நம்ம இதோட கனெக்ட் பண்ணி விட்டு எங்கேயாவது கனெக்ஷன் பண்ணிட்டோம்னா சீக் வெரி LT பவர் மைனஸ் தான் மேட்சிங் சீக்கிரம் முடிச்சிடலாம், சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படிங்கிற கனெக்ஷன் யோசிக்க வரணும். சோ யார் யாருக்கும் அந்த நாலேஜ் இருக்கோ இதை எப்படி ரிலேட் பண்ணலாங்கிற சிம்பிள் மேக்ஸ் யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறப்பதான் உங்களுக்கு இந்த C is equal to 1 by mu naught epsilon naught இங்க தள்ளிட்டு போய் இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரூட் அண்டர் மியூ நாட் எப்சிலன் நாட் வரும். எனக்கு இங்க இருந்து இதான் மாறணும் அப்படிங்கிறப்ப டினாமினேட்டர் எப்சிலன் நாட் வேணும். வெறும் எப்சிலன் நாட் மல்டிப்ளை டிவைட் பண்ணீங்கன்னா கேன்சல் அவுட் ஆயிரும். ஆனா எப்சிலன் நாட் ஸ்கொயரான மல்டிப்ளை டிவைட் பண்ணேன், இந்த எப்சிலன் இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிச்சு. இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற இந்த எப்சிலன் நாட் ஸ்கொயர் வெளில வந்தா வெறும் எப்சிலன் நாட்டா வந்துடும். எனக்கு ஃபைனலி எனக்கு வெறும் ரூட் அண்டர் மியூ நாட் பை எப்சிலன் நாட் வந்துருச்சு. வெளியில ஒரு எப்சிலன் நாட் இருக்கு, எனக்கு தேவை இங்க கிடைச்சிருச்சு. இந்த அழகான இங்க 1/c இருக்கு, இது இங்க போகும். அப்போ எனக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். எனக்கு இப்போ வேலை 1/c அண்ட் 1/எப்சிலன் நாட்டோட டைமென்ஷன் கண்டுபிடிச்சா போதும். 1/c வெலாசிட்டி ஆல்ரெடி தெரியும். இங்க எப்சிலன் நாட்டுக்கு டைமென்ஷன் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். வேணா ஞாபகம் இல்லை, எக்ஸாம் ஞாபகம் இல்லை, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். 1/fr² இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், வேலையை முடிச்சிடலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஆகும். முடிச்சுட்டு வந்தோம்னா ஆன்சரை இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சேரும். ml² t⁻⁻ a⁻⁻ இருக்கும். இதை நீங்க 4ஓட கம்பேர் பண்ணணும். இங்க 4 கொடுத்துருக்காங்க, 4ஓட கம்பேர் பண்ணி பார்க்கணும். அது ஒரு பெரிய வேலை. இப்போதைக்கு நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப இது தேவையில்லை. இட் இஸ் பேசிக்லி வெரி சிம்பிள். ஒவ்வொன்றுக்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். வோல்டேஜ் என்ன, இண்டக்டன்ஸ் என்னன்னு. நான் அதுக்காக இந்த கொஸ்டினை கொடுக்கல. இட் இஸ் வெரி வெரி ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் கொஸ்டின். JEE எக்ஸாம்லேயே இது ரொம்ப பர்சன்டேஜ் கம்மியாக தான் வாங்கியிருப்பாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் இது. JEE 2025 ஒரு செஷன்ல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டினை நாம பாக்குறப்ப என்னடா ரூட் அண்டர் மியூ நாட் பை எப்சிலன் நாட் தானே இருக்கும். நீட்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்னது, நீட்ல இதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. இதை அப்ரோச் பண்றப்ப சத்தியமா திணறிடுவோம். உங்களால நீட்ல வந்து இவ்வளவு கஷ்டப்படாம அவங்க வந்து இந்த கான்ட்ராக்ட்ல இதோட நிறுத்திடுவாங்க. நீட் எக்ஸாம்ல உங்களுக்கு இதோட நிறுத்திடுவாங்க. இந்த ஃபைனல் ஆன்சர் இதோட நிறுத்திடுவாங்க யூஸ்வலா. ஆனா இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி JEE-ல அதை அப்ளை பண்ணி இந்த 4க்கு அப்ளை பண்ணி பார்க்கணும். கெப்பாசிட்டன்ஸ்க்கு, ரெசிஸ்டன்ஸ்க்கு, இண்டக்டன்ஸ்க்கு, வோல்டேஜ்க்குன்னு ஒவ்வொன்றும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ ரொம்ப ஹையர் ஆர்டரா இருக்கு. உங்களோட நாலேஜ் இந்த C is equal to 1 by root under mu naught epsilon naught இதையும் யோசிக்க வருதா, எப்படியாவது கம்பைன் பண்ணிடலாம் உங்க மைண்ட் தேடுதா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன். ஹோப்ஸோ உங்களுக்கு ஜஸ்டிஃபை நினைக்கிறேன். எப்படி யோசிக்கணும், இப்படிலாம் தான் அப்ரோச் பண்ணும். நமக்கு என்ன தேவையோ நம்ம கிட்ட இருக்கிறதுல இருந்து எப்படி மாத்துறது, எப்படி நமக்கு ஈக்குவேஷனை கொண்டு போகணுங்கிறத நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். எனக்கு டினாமினேட்டர் மியூ நாட் எப்சிலன் நாட் வேணும்னா மல்டிப்ளை டிவைட் பண்ணா கேன்சல் அவுட் ஆயிடுது. ஆனா மறுபடியும் எப்சிலன் நாட் ஸ்கொயரால பண்ணேன், அப்படி ஸ்கொயர் பண்ணி ட்ரை பண்ணேன், எப்படி ஆன்சர் வந்துருச்சு. சரியா, இல்ல இங்க வெறும் இந்த இடத்துல ரூட் அண்டர் மியூ நாட் பை எப்சிலன் நாட் இப்படி இருக்கு. இங்க உங்களுக்கு எப்சிலன் நாட் மட்டும் இருக்கு. மல்டிப்ளை டிவைட் பை எப்சிலன் நாட் பண்ணிருந்தீங்கன்னா கூட எனக்கு நாட் பை எப்சிலன் நாட் வந்துருச்சு. எப்சிலன் எப்சிலன் ஸ்கொயர் ஆயிடுச்சு, அப்படியே வெளில போயிருக்கும். எப்சிலன் ஸ்கொயர் வெளில வந்தா வெறும் எப்சிலன் நாட்டா போயிருக்கும். அப்படியே நீங்க கொண்டு வரலாம். சரியா, பிரச்சனை இல்லை, எப்படி நம்ம கொண்டு போக முடியும். ஆன்சர் வந்தா போதும். சரியா, ரைட். ஐ ஹோப் சோ ஒரு ஐடியா வந்துருக்கு நம்புறேன். எல்லாத்தையும் பெருசா போட்டிருக்காங்க. இந்த டைமென்ஷன் கரெக்ட் ஆன்சர் இதுதான் ஆப்ஷன். ஓகே, அது எதுக்கு ஈக்குவலா, இண்டக்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். சரியா, பார்த்து ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகே, நவ் யூ ஃபார் தி நெக்ஸ்ட் क्वेश्चन गाइस. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் மாஸ் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இங்க. மாஸ், டென்சிட்டி, இம்பல்ஸ், பவர் அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கொடுத்திருக்காங்க. சோ நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். இம்பல்ஸ் ஆல்ரெடி படிச்சோம். என்ன गाइस, இம்பல்ஸ் படிச்சோம், மறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு F into V ன்னு தெரியும். சரியா, சரி, F into T. இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு F into T. ஃபோர்ஸ் இன்டு டைம்ல படிச்சோம். கிரிக்கெட் பேட், பால் படிச்சோம்ல. ஃபோர்ஸ் பர்டிகுலர் டைம்ல மட்டும் இடிக்குது. அபவ் டைம் ஆஃப் கண்டக்ட் இருக்கு. ஃபோர்ஸ் இன்டு டைம் இருக்க மாதிரி ஐடியா இருக்கா? வரது தெரியுமா உங்களுக்கு? வரது இப்போதைக்கு தெரியாது, ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாட்டி இந்த வீடியோல சொல்லி கொடுத்தனால இப்ப எடுத்துட்டு போறேன். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டைம் தெரியும். சோ ஃபோர்ஸ்ங்கிறது நமக்கு என்ன தெரியும், ml t⁻⁻2 தெரியும். இன்டு டைம் போட்டீங்கன்னா டைம் ஒரு t⁻⁻1 ஆயிடும். அப்ப ml t⁻⁻1 ஆயிடும். ml t⁻⁻1 இருக்கா? இருக்கு. சோ இம்பல்ஸ் ml t⁻⁻1 இருக்கு. அப்ப b should be 2. b should be 2 எங்க இருக்கா? சோ b இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப ஸ்ட்ரைட் அவே ஆப்ஷன் B ஆப்ஷன் D தப்பு. A எல்லாம் C ஆ இருக்கலாம். சோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணியாச்சு. இந்த 4 ஆப்ஷன்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு A4 தான் போட்டிருக்காங்க. அப்ப A நம்ம டச் பண்ணவே கூடாது. சரியா, ஆன்சரை சீக்கிரமா முடிக்கிறதுக்கு C ஆப்ஷனை பார்க்கணும், D ஆப்ஷன் பார்க்கணும். இங்க தான் வேரியேஷன் இருக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் நடுவுல. புரியுது எப்படி யோசிக்கிறேன்னு? நான் வந்து B2 ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்ப B2 ஃபிக்ஸ் பண்ணா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் வருது. ஸ்ட்ரைட்டாவே ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். அப்படி எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுதா இங்க? வெயிட்,
ஓகே, எனக்கு என்ன பி இஸ் ஈக்குவல் டு தேவை, பி ஈக்குவல் டு தேவை. அதனால என்னோட ஆன்சர் ஏவா இருக்கணும் இல்ல சியா இருக்கணும். சரியா? அப்படி கம்பேர் பண்ணி பாக்குறப்போ ஏவும் 4 ஏவும் 4. அப்ப நான் ஏவை யோசிக்கவே கூடாது, ஏ 4 யோசிக்கவே கூடாது, முட்டுருங்க. ரெண்டு எது வந்து ஆன்சர். அப்போ சிஏ யோசிக்கணும், டி யோசிக்கணும். ரெண்டு தான் வேற வேறையா இருக்கு. இங்க C3 இருக்கு, இங்க C1 இருக்கு, இங்க D1 இருக்கு, இங்க D3 இருக்கு. அப்ப CDங்கிற ரெண்டுக்குள்ளதான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா சம் முடிஞ்சிடும். நீட் எக்ஸாம் எப்படி யோசிக்கணும், டைம் சேவ் பண்றதுக்கு மறுபடியும் ஏபிசின்னு உட்காந்துட்டு இருக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு எது தெரியும் பார்த்தோம், இம்பல்ஸ் தெரியும், ரீசெண்டா படிச்சதுனால அப்ளை பண்ணி பார்த்தா ஆப்ஷன் 2 வந்துருச்சு, வேலையை முடிச்சிட்டோம். ஒவ்வொரு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். சரியா? பவர் சிடி ரெண்டுக்குள்ள தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க, ஏவை தொடவே போறது இல்ல. அப்ப சிக்கு பவர் உங்களுக்கு தெரியும், பவர் இஸ் ஈக்குவல் டு கைஸ், பவர் இஸ் ஈக்குவல் டு அகைன் உங்களுக்கு தெரியாது, இப்ப தெரிஞ்சுக்கோங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைட் பை டைம். இது சிம்பிளி ஒர்க் டன் டிவைட் பை டைம். நமக்கு ஒர்க் டனுக்கும் எனர்ஜிக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 டிவைட் பை டைம் இருக்கு, +1 மேல போச்சுன்னா -1 ஆயிடும். அப்போ m l square t power -3 should be the dimension of your power. m l square t power -3 இருக்கா? ஆப்ஷன் 1ல இருக்கு. அப்ப என்னோட C ஆப்ஷன் should be ஆப்ஷன் 1. C உங்களுக்கு ஆப்ஷன் 1 இருக்கா? C ஆப்ஷன் 1 எங்க இருக்கு? சோ ஆப்ஷன் C ல தான் இருக்கு. C ஆப்ஷன் 1ல காட்டுது. The correct answer for this question will be, the correct answer for this question will be option C guys. ஆப்ஷன் C தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் for this question ஆப்ஷன் C. இதனால D செக் பண்ணிக்கலாம். D equal to moment of inertia. என்னது? D equal to moment of inertia. moment of inertiaனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா உங்களுக்கு ஐன்னு சொல்லுவாங்க. I is equal to mr ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. mr ஸ்கொயர் சொல்லுவாங்க. mங்கிறது மாஸ், rங்கிறது ரேடியஸ். சோ மாஸோட டைமென்ஷன் m தான், ரேடியஸ்ங்கிறது ஒரு லென்த். அப்ப அது l ஸ்கொயர் இருக்கு, l ஸ்கொயர் பண்ணிக்கலாம். சோ டைமென்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கு ml ஸ்கொயர். ml ஸ்கொயர் t0 t பவர் 0 கொடுத்திருக்காங்க, ml ஸ்கொயர் t பவர் 0 கரெக்ட். அப்ப d should be 3. நம்ம இதுல d should be 3 ஆ இருக்கு. சரியா? இப்படி வேணா செக் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம்ல நான் சொன்ன மாதிரி யோசிக்கணும், டக்கு டக்கு டக்குன்னு எம்சிக்யூ முடிச்சுட்டே வரணும். ஐ ஹோப் சோ திஸ் கிளியர். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க ப்ரிஃபர் பண்ணி போய்க்கலாம். நான் என்னோட ஸ்டைல எடுத்துட்டு போனேன். ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் வித் திஸ் வி கோ ஃபார் தி நெக்ஸ்ட் क्वेश्चन. இதெல்லாம் கொடுத்தாச்சு, ரைட்? ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம் தான். இதுவும் நாலேஜ் இருந்தா தான் பண்ண முடியும். பார்க்கலாம். இன் an electromagnetic system, electromagnetic systemல a quantity defined as the ratio of electric dipole moment and magnetic dipole moment. So ஒரு quantity சொல்றாங்க, a quantity defined as the ratio of electric dipole moment and magnetic dipole moment has the dimension of m power p, l power q, t power r, a power s. The value of p and q r அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆமாடி, என்ன சொல்றாங்க? எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிஸ்டம்ல ஒரு குவாண்டிட்டி கண்டுபிடிக்கிறாங்க இவங்க. அந்த குவாண்டிட்டிங்கிறது ரேஷியோ பிட்வீன் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் P ன்னு சொல்லுவாங்க guys. P is equal to electric dipole moment, which is equal to charge into length. சார்ஜ் இன்டு லென்த்னு சொல்லுவாங்க. ரெண்டு டைபோல் மொமெண்ட் என்ன அர்த்தம்னா, இப்படி ஒரு சார்ஜ் இருக்கும், இப்படி ஒரு சார்ஜ் இருக்கும். ரெண்டு சார்ஜ் ஆப்போசிட்டா இருக்கும், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கும். இங்க பிளஸ் மைனஸ் கியூ பிளஸ் கியூ இருக்கும். இங்க -5 கூலம்பு, இங்க +5 கூலம்பு இருக்கும். சரியா? ஈக்குவல் மேக்னிட்யூட் ஆப்போசிட் இன் சார்ஜ் சைன் இருக்கும். அது பேர் தான் டைபோல். இரண்டுக்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் r ன்னு சொல்லுவோம், l ன்னு சொல்லுவோம். சோ லென்த் l ன்னு வெச்சுக்கலாம். சரியா? சோ அப்போ டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு q இன்டு l ன்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக்ல. இதே மேக்னெட்டிக்ல மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இப்படி மேக்னெட்டிக் மொமெண்ட் m ன்னு எழுதுவாங்க. இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு A எழுதுவாங்க. I இன்டு ஏரியா. I இன்டு ஏரியா தான் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட். சரியா? இது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தான். நீங்க ஃபியூச்சர்ல படிக்கிறப்ப நல்லா வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் இன்டு லென்த், மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு ஏரியா அப்படி நம்ம பிரிச்சிருப்பாங்க. இது உங்களுக்கு தெரியல, இப்ப பிரச்சனை இல்ல. இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் கான்செப்ட். ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி சொல்லியாச்சு. உங்களுக்கு சார்ஜ் தெரியும், லென்த் தெரியும், கரண்ட் தெரியும், ஏரியா தெரியும். இதை இங்க அப்ளை பண்ணி ஆன்சரை மேட்ச் பண்ண போறோம். இதுதான் நம்ம கான்செப்ட். இங்க தான் இந்த சாப்டரோட ஒர்க் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இப்போ யோசிங்க. I will give you time. Try to answer this question. Okay? Okay, let us try. என்ன சொல்றாங்க? நமக்கு இது ரெண்டோட ரேஷியோ சொல்றாங்க. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் அண்ட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இன்னும் ரேஷியோ கண்டுபிடிப்போம். ரேஷியோ கண்டுபிடிச்சு இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர். இந்த மொத்த குவாண்டிட்டியோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க நம்ம இப்போ சார்ஜோட டைமென்ஷன் ஆம்பியர் இன்டு டைம். அடுத்து லென்த்தோட டைமென்ஷன் L. அப்போ ஆம்பியர் டைம் லென்த் நியூமரேட்டர்ல இருக்கு. கரண்ட்டுக்கு ஆம்பியர். டினாமினேட்டர்ல ஏரியா இருக்கு, L ஸ்கொயர். ஆம்பியர் கேன்சல் ஆயிடுச்சு. L ஸ்கொயர்ல ஒரு L கேன்சல் ஆயிடுச்சு. L மேல போச்சு நம்ம மைனஸ் ஆயிடும். அப்போ L பவர் -1 t பவர் +1. இதுதான் இந்த டைமென்ஷன். L பவர் -1 t பவர் +1 நமக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால அப்போ m இங்க இல்ல, m 0 இருக்கு, m பவர் 0, L -1 இருக்கு, L பவர் -1, அடுத்து t பவர் +1, ஏவும் இல்ல, ஏவுங்கிறது நமக்கு 0வா போச்சு. ஏன்னா இதுல m-ம் 0, ஏவும் 0. அப்போ இதை இங்க கோரிலேட் பண்ணுங்க. இங்க m பவர் p இருக்கு, L பவர் q இருக்கு, t பவர் r and a பவர் s இருக்கு. நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்றது P and Q ஓட வேல்யூ கேக்குறாங்க. P and Q. P0, P க்கு இங்க 0 வருது and Q வந்து -1 வருது. Q is equal to -1. So answer will be P is equal to 0, Q equal to -1. So answer should be correct answer option D guys. 0, -1 தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ ஒண்ணும் கிடையாது. மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் I into A.
எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட் QNTL. இது உங்களுக்கு தெரியாது, இப்போ சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 4 குவான்டிட்டியோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அதோட டைமென்ஷன் அப்ளை பண்ணோம். L⁻⁻1 T⁻1 வருது. இதை MLT⁻A இந்த 4 குவான்டிட்டிக்கு வச்சு எழுதணும்னா M0 L⁻⁻1 T⁻+1 A⁻0 வந்துருச்சு. இதை இந்த ஈக்குவேஷன் கோரிலேட் பண்றப்போ P = 0 Q = -1 வந்துருச்சு. இவங்க R கேட்டிருந்தாங்கன்னா +1 வந்திருக்கும், S = 0 வந்திருக்கும். This is all about this MCQ. Very basics. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Now we move on to the another question, guys. The answer, correct answer, option D the correct answer, 0 and -1. Okay. Okay, I think so this is the final question நினைக்கிறேன். இதோ நம்ம முடிக்கலாம்ப்பா, செம்ம டயர்டா இருக்கு. The equation of a real gas is given by P plus A/V² into V minus B is equal to RT. இது நீங்க கெமிஸ்ட்ரி படிச்சதாலும் சரி, இல்ல இங்க kinetic theory of gases படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படியே என்ன சொல்றேன், where P is pressure, V is volume, T is temperature, R is gas constant. சரியா, R ஒரு gas constant. இதுல the dimension of AB⁻−2 is equivalent to that அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ல A அண்ட் இந்த ஸ்மால் b இது ரெண்டுமே வந்து ஒரு வேரியபிள். சரியா, அந்த வேரியபிள்ல நம்ம A × B⁻−2 பண்ணீங்கன்னா, A-வை × B⁻−2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஒரு டைமென்ஷன் வரும். அதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா, அதை நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. ப்ரொவைடட் இங்க P இருக்கு, V இருக்கு, R and T இருக்கு. இங்க Pங்கிறது பிரஷர் பண்றேன் அப்படின்ற, அடுத்து Vங்கிறது வால்யூம், Rங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து Tங்கிறது டெம்பரேச்சர். சரியா, நமக்கு இந்த நாலேஜோட இது ஒரு ஹோம்வொர்க் சம்மா கூட நீங்க எடுத்துக்கலாம். நம்ம இதை மேனிபுலேட் பண்ணி ஆன்சர் முடிக்கணும். சரியா, நமக்கு ஏவும் பி, நமக்கு ஏபி தான் தேவை. ஏபியோட டைமென்ஷன் தெரிஞ்சா இப்படி பண்ணி நம்ம ஆன்சர் முடிச்சிடலாம். ஸோ ஏங்கிறது பியோட ரிலேட்டே இருக்கு, இங்க பிங்கிறது பியோட ரிலேட்டே இருக்கு. எப்படி இதை அப்ரோச் பண்ண போறோம், என்ன பண்றாங்க, நம்ம ஏபி கண்டுபிடிக்கணும். இங்க ஏ வேற எங்கேயுமே இல்லை, இதோட மட்டும் அசோசியேட்டா இருக்கு. ஸோ பிஎவும் A/V² நமக்கு ஆட் பண்ணிருக்காங்க. எப்ப ரெண்டு குவான்டிட்டி ஆட் பண்ண முடியும், ரெண்டோட டைமென்ஷன் ஈக்குவலா தான் ஆட் பண்ண முடியும். சோ அப்போ என்னோட டைமென்ஷன் ஆஃப் P should be equal to my dimension of A/V². A/V², அப்போ என்னோட டைமென்ஷன் ஆஃப் A வேணும்னா V² அந்த பக்கம் போகணும். சோ my dimension of A should be equal to dimension of P into dimension of V². அப்படியே வச்சுக்கோங்க. சரியா, இது சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். அடுத்து முன்னாடி V-B இருக்கு. அப்போ டைமென்ஷன் ஆஃப் V-B அப்படி எப்ப பண்ணிருக்காங்கன்னா, ரெண்டு விஷயத்தை எப்ப மைனஸ் பண்ண முடியும், ஹோமோஜெனிட்டி படி ரெண்டோட டைமென்ஷன் ஈக்குவலா தான் மைனஸோ பிளஸோ பண்ண முடியும். அப்ப என்னோட வியும் பை பியும் டைமென்ஷன் மைனஸ் பண்ணிருக்காங்கன்னா, my dimension of my voltage like volume will be equal to dimension of V. அப்ப என்னோட dimension of V will be equal to my dimension of V, guys. Okay, my dimension of V. நமக்கு A B⁻−2 வேணும். எனக்கு A ஓகே ரெடியா இருக்கு, B⁻−2 பண்ணும். சோ அப்ப இத பவர் -2 பண்ணோம்னா B⁻−2 is equal to V⁻−2 வேணும். இத கொண்டு போய் நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். பண்ணா my AB⁻−2 will be equal to இதோட வேல்யூ என்ன, P × V² into B⁻−2 என்ன, B⁻−2. இது அடிச்சீங்கன்னா கேன்சல் ஆயிடும். my AB⁻−2 ஓட டைமென்ஷன் will be equal to the dimension of the pressure. டைமென்ஷன் ஆஃப் பிரஷர் நாளைக்கே கொடுத்துருக்காங்களா, எங்கேயும் கொடுக்கல. ஸோ நம்ம என்ன யோசிச்சு பார்க்கணும். டைமென்ஷன் ஆஃப் பிரஷரை நம்ம இதோட கோரிலேட் பண்ணி பார்க்கணும். இந்த ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெயினுங்கிறது டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி. கரெக்ட், டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி தூக்கிடலாமா, இதே இடத்துல இங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு, நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. சரியா, ஸோ அப்ப இது கிடையாது. இப்போ நம்ம வந்திருக்கிற ஆன்சரை இதோட கோரிலேட் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்னோட ஆன்சர் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் நம்ம ஆல்ரெடி படிச்ச ஞாபகம் இருக்கு கைஸ். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் E = hν படிச்சோம், ஞாபகம் இருக்கா? E = hν படிச்சோம். எனர்ஜி E is equal to h into frequency நம்ம படிச்சோம். இந்த frequency 1/d, அந்த 1/d இங்க 1/d வரும், அந்த t அந்த பக்கம் போச்சுன்னா நம்ம h is equal to energy into time. Energy is equal to என்ன guys, energy is equal to என்ன, mL² T⁻−2 into ஒரு டைம் பண்ணிக்கிறோம், T⁻+1 பண்ணிக்கிறோம். அப்போ என்னோட h is equal to mL² T⁻−1. இது டைமென்ஷனா வரலாம். பிரஷருக்கான டைமென்ஷன் சைடுல எழுதிக்கிறேன், அப்பதான் கம்பேர் பண்ண ஈஸியா இருக்கும். My pressure is equal to force divided by area. Force is equal to mL T⁻−2 divided by area L². இது L² அடிச்சா அப்ப என்னோட பிரஷரோடது வந்து mL⁻−1 T⁻−2. ரெண்டு சேமா இல்லையா, ரெண்டும் சேமா கிடையாது. பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் சேமா இல்ல. அப்ப என்னோட ஆப்ஷன் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தப்பு. சரியா, இது தப்பான ஆன்சர். பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வராது. கம்ப்ரசிபிலிட்டிங்கிற கான்செப்ட் நமக்கும் தெரியாதுப்பா. ஸோ இது மொத்தமா உங்களுக்கு தெரியாது. மொத்தமா பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஜஸ்ட் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் தப்பாயிடுச்சு. செகண்ட் நம்ம கம்ப்ரசிபிலிட்டிக்கு போகணும். கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கம்ப்ரஸ் பண்றோம். ஒரு விஷயத்தை எப்ப கம்ப்ரஸ் பண்ண முடியும், கம்ப்ரஸ் வந்து இங்க இவ்வளவு பெருசு இருக்கு, இப்படி அழுத்துறோம். எப்படி அழுத்துறோம், மேல ஒரு பிரஷர் கொடுத்து அழுத்துறோம். அப்படி அழுத்துறப்போ என்ன மாதிரி, ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரவுண்டா ஒரு சிலிண்டர் இருக்கு, பிஸ்டன் இருக்குன்னா இப்படி வச்சு நீங்க அழுத்துறப்போ அதோட வால்யூம் குறையுது. மாதிரி இவ்வளவு பெரிய வால்யூம் இருந்துச்சு, நீங்க ஒரு பிரஷர் கொடுக்குறப்ப வால்யூம் குறையுது. ஸோ
compressibility is equal to change in volume. Change in volume வால்யூம் அதிகமா இருந்துச்சு, கம்ப்ரஸ் பண்ணீங்கன்னா வால்யூம் குறையுது. Change in volume divided by pressure applied. Change in volume divided by pressure applied. நமக்கு வந்த ஆன்சர் என்ன? டைமென்ஷன் வந்து நம்ம டைமென்ஷன் பிரஷருக்கு வரணும் நமக்கு தெரியணும். டைமென்ஷன் இஸ் ஈக்குவல் டு பிரஷரா வரணும். கம்ப்ரசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வால்யூம் டிவைட் பை பிரஷர். சேஞ்ச் இன் வால்யூம் இனிஷியல் வால்யூம் பை ஃபைனல் வால்யூம், இது ஒரு வால்யூம் வச்சுக்கலாம், எல் கியூப் டிவைட் பை பி. சரியா? நமக்கு வேணுங்கிறது டைரக்டா இஸ் ஈக்குவல் டு பி வரணும். ஆனா பி டினாமினேட்டர்ல இருக்கு, எல் கியூப் மேல இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாவே இதுவும் வராது. நமக்கு ஈக்குவல் டு பிரஷர் தான் நமக்கு வரும், இதுவும் வராது. மூணாவது ஆப்ஷன் ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் ரூல் அவுட் பண்ணிட்டோம். கம்ப்ரசிபிலிட்டி கிடையாது, ஸ்ட்ரெயினும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் டி, எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டிங்கிறத ஆன்சர் கரெக்டா வரணும். அந்த எனர்ஜி டென்சிட்டி என்ன கூட பாத்துடலாம், எங்க இது வந்துச்சு. யா, டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டிங்கிறது ml/-1 t/-1 சொல்றாங்க. சோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது ஆப்ஷன் 4ங்க தான் இட் ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन गाइस. ஸ்ட்ரைட் அவே தி எனர்ஜி டென்சிட்டிங்கிறத கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இருக்க முடியும். ஆப்ஷன் டி இதெல்லாம் ரூல் அவுட் பண்றீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் எனர்ஜி டென்சிட்டி ஷுட் பி த கரெக்ட் ஆன்சர். தட் ஷுட் பி ஈக்குவலன்ட் டு த p. அப்போ பிரஷருக்கு இது வரைக்கும் 4 டைமென்ஷன் படிச்சிட்டோம். ஒன்னு பிரஷர், ஸ்ட்ரெஸ், யங்ஸ் மாடுலஸ், எனர்ஜி டென்சிட்டி. இந்த 4 குவான்டிட்டிக்குமே டைமென்ஷன் will be equal to the dimension of pressure guys. ஸ்ட்ரைட் அவே இந்த செஷனை நம்ம இங்க முடிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எதோ இருக்கா? யா, ஓகே, இதோட நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம முடிக்கிறோம். இந்த டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன்ல ஒவ்வொரு எம்சிக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் பார்ட் 1. கோ அண்ட் வாட்ச் த பார்ட் 2. பார்ட் 2ல ரிமைனிங் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஐ ஹோப் சோ. இந்த ஒரு சாப்டர் நான் டிஸ்கஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா இந்த நாலேஜ் உங்களுக்கு எங்கேயுமே இருக்காது. ரொம்ப அல்ட்ரா பேசிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. நமக்கு வேற வழியும் கிடையாது. இந்த மொத்த பிசிக்ஸ் முடிச்சாதான் இந்த சாப்டர் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஆனா டைமென்ஷன் வைஸ் நீங்க அப்ளை பண்றீங்களா, உங்களால கான்செப்ட்ஸ் இருக்கா, அது உங்களால அப்ளை பண்ண முடியுதா மிஸ்டேக் இல்லாம, எங்க உங்களை டிஃபிகல்ட்டி பண்ணா உங்களால அதை மீண்டு வந்து ஆன்சர் பண்ண முடியுது, எப்படி ஷார்ட் ட்ரிக்ஸ் அப்ளை பண்ணும், எங்க நம்ம யோசிக்கணுங்கிறத என்னால முடிஞ்ச உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். ஷார்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் லென்த்ல அப்ரோச் பண்ணா எப்படி யோசிக்கணும், ஷார்ட்டா முடிக்கணும், கிறிஸ்பா கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த செஷன்ல நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல எம்சிக்யூஸ் உங்களுக்கு புரியுதுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. நம்ம கோர்ஸ் லைக் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹோப் சோ இந்த ஒவ்வொரு கொஸ்டினும் இப்ப நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சுயமா உட்காந்து ஒரு கண்ணை மூடி யோசிச்சு பார்த்து ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் நம்புறேன். ஹோப்ஃபுல்லி. ஸோ டேக் கேர், தேங்க்யூ ஆல். யூஸ்ஃபுல்லா இருந்தா ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். இன்னைக்கே இது கீழே இருக்கிற அந்த இது வரைக்கும் நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணலாம், தயவு செஞ்சு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீயா தான் இருக்கு நம்ம ஆப்ல. போய் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி இந்த எம்சிக்யூஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிருங்க. டீடைல் எக்ஸ்பிளேஷன் இப்பயே சொல்லி கொடுத்துட்டேன், இருந்தாலும் நீங்க அதை போய் ஒரு தடவை பார்த்துக்கலாம். Now go and watch the part 2 immediately. Part 2 போய் உடனே பார்த்து முடிச்சிருங்க. அப்பதான் அந்த டச்சா மொத்தமா முடிச்சிட முடியும். அதுல எரர்ஸ் பேஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எல்லா MCQs டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். It will be useful for you. So take care. Thank you all. Sudarshan signing off.